ஹாய் உறவுகளே, வெல்கம் டு மை லைஃப் ஸ்டோரி எபிசோட் 29. இன்னும் ஒரே ஒரு எபிசோடு தான், ஆனால் அது அடுத்த வாரத்தில் தான் போடுவேன். கொஞ்சம் வெயிட் பண்ணி எல்லா எபிசோட்ஸும் பார்த்து முடிங்க. என்னோடய லைஃப்லேருந்து நல்லதை எடுத்துக்கோங்க, கெட்டதை விட்டுருங்க. நானே என்னோடய லைஃப் ஸ்டோரி சொல்லி எல்லாத்தையும் ரீகால் பண்ணி என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்ட்டு ரீகால் பண்ணி நானுமே திருப்பி நிறையா லெசன்ஸு இப்படி இருந்திருக்கலாம், அப்படி பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நானும் என்னோடய லைஃப் ஸ்டோரியிலேருந்து நிறையா திருப்பி கற்றுக்கிட்டேன். உறவுகளே, நிறையா பாயிண்ட்ஸ் மாதிரி தான் எழுதி வச்சுருக்கேன், நிறையா விட்டு போச்சு அப்படின்ட்டு. இன்றைக்கி ஒரு சந்தோஷமான நாள். இன்றைக்கி ஸ்ரீயாக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். ஒருத்தர் திருநெல்வேலியிலேருந்து ஒரு பொண்ணு என்னோடய நம்பர் சோஷியல் மீடியாவிலேருந்து எடுத்து அந்த சோஷியல் மீடியாவுக்குன்னு வச்சுருக்கிற ஒரு மொபைலுக்கு காண்டாக்ட் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் நான் என்னோடய பர்சனல் நம்பர் கொடுத்தேன், ஏன்னா அது நான் ரொம்ப பார்க்க மாட்டேன்ல. பர்சனல் நம்பர் கொடுத்தேன். அப்புறம் விமனா மேனா அப்படின்ட்டு டவுட்டாக இருந்துச்சு. அவங்க மெசேஜ் பெருசாக போட்டாங்களா உள்ள வாட்ஸ்அப்புக்குள்ளே வந்தோடனே பர்சனல் நம்பருக்கு. அப்புறம் சிஸ்டர் அவங்க வாய்ஸ் அனுப்புங்க அப்படின்னு சொன்னேன். அப்புறம் வாய்ஸ் அனுப்புனாங்க. ஓகே சிஸ்டர் தான் அப்படின்ட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். அப்புறம் நான் ரொம்ப சேட்டிங் பண்ண மாட்டேன், அது லேடிஸாக இருந்தாலும் ஜென்ஸாக இருந்தாலும். அந்த அளவுக்கு சேட் பண்ணியிருக்கேன் இந்த 7-8 வருஷமாக சோஷியல் மீடியாவில் இருந்து. அதனால் இப்போ போர் அடிச்சு போச்சு. சும்மா ஒரு சிலர் ஏதாச்சும் பேசுகிறாங்கன்னா பேசுவேன், மற்றவங்களாம் ஸ்லீப்பிங் செல்ஸ் மாதிரி தான் இருப்பாங்க. இவள்கிட்ட ஒன்றும் பருப்பு வேகாதுன்னு 2100 கான்டாக்ட் லிஸ்ட்டில் இருக்கிறாங்க. ஆனால் யார்கிட்டையுமே பேச மாட்டேன். குட் மார்னிங் ஒரு 60-70 குட் மார்னிங் வரும். எல்லாத்துக்கும் ஸ்டேட்டஸில் ரிப்ளை பண்ணிடுவேன். தனித்தனியாக போய் ஜாஸ்தியாக பண்ண மாட்டேன். ஏதோ 1-2 பேத்துக்கு தான் ரிப்ளை பண்ணுவேன். சேட்டிங்கில் எனக்கு அவ்வளோக்கா இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை. நந்தினிகிட்ட நிறையா பேசுவேன், இப்பப்போ செந்தில்குமார்கிட்ட நிறையா பேசுவேன். அபிதா அந்த பொண்ணு தான் திருநெல்வேலியிலேருந்து அனுப்பிச்சிருந்தாங்க. அபிதாட்ட இன்றைக்கி நிறையா நான் போய் பேசிகிட்டு இருந்தேன். அவங்க லேடியா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இப்படி இது பண்ணனா வாய்ஸ் அனுப்பிச்சாங்க. ஓகே நான் சந்தேகப்படுறேன் அப்படின்ட்டு வாய்ஸ் அனுப்பிச்சாங்க. அதுக்கப்புறம் ஏன்னா என்னோடய எக்ஸ் பண்ணியிருக்கான்னு என்னோடய லைஃப் ஸ்டோரியில் சொல்லியிருக்கேன்ல உறவுகளே. ஒரு நாள் மாட்டினா ரொம்ப ஒரு வாரம் 10 நாள் என்கிட்ட பேசிகிட்டே இருந்தான் வேற ஒரு நபரா அப்படின்னு நான் சொன்னேன்ல உங்கள்கிட்ட. அதனால தான் எனக்கு டவுட்டு. அப்புறம் அவங்க என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணல. அவங்க அட்ரஸ் கேட்டாங்க. ஏன் எதுக்குன்னு கேட்கணுன்னு தோணுச்சு. சரி மீட் பண்ண வருவாங்க போல் இருக்கு, திருநெல்வேலி இன்சைடு மீட் பண்ண வர்றதுக்கு அட்ரஸ் கேட்குறாங்க போல் இருக்கு. அப்படி தான் நான் நினச்சேன். ஏன்னா நான் அவங்கள பார்த்தது கிடையாது. டிக்டாக்லேருந்து என்னைய தெரியும், என்கிட்ட பேசியிருக்காங்க, 1920 பேசியிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி எனக்கு ஞாபகம் வரல, நிறையா ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசினால ஞாபகம் வரல. அவங்களோட ஒரிஜினல் பேர் வேறு உறவுகளே. அவங்க அதை ரிவீல் பண்ண விரும்பல, அதனால நான் அதை ரெஸ்பெக்ட் பண்ணிவிட்டு அபிதான்னு சொல்கிறேன். அதில் அபிதான் தான் போட்டிருந்துச்சு. அப்புறம் எனக்கு இன்றைக்கி ஒரு பார்சல் வந்திருக்கு, கொரியர். காலிங் பெல் அடிச்சிச்சு. நான் பெட்டில் உருண்டுட்டு இருந்தேன். பிருத்திவி இருந்தான். போய் பாரு பிருத்திவி அப்படின்னு சொன்னேன். பார்த்தான் கொரியர் அப்படின்ட்டு வாங்கிட்டு வந்தான். நீங்கள் என்ன பெரிய இன்ஃப்ளூயன்சர் ஆகிட்டிங்களா, ஏதோ கிஃப்ட் வந்திருக்கு அப்படின்னு சொன்னான். எனக்கு என்னென்னா மேலே டெனண்ட் போர்ஷன் இருக்குது, அவங்க இது என்னோடய அட்ரஸ் போட்டு அனுப்பிச்சி விட்ருக்காங்களா, யாராச்சும் கொரியர் அனுப்பிச்சி விட்ருக்காங்களான்னு தெரில. ஏன்னா நிறைய டைம் அதுவும் நடக்கும். மேல் வீட்டுக்காரங்களில் ஒரு பில்டிங் நம்பர் மட்டும் தானே மாறும் அப்படின்ட்டு அவங்க சில டைம் பார்லர் பேர் போட்டுருவாங்க அப்படின்னு நினச்சேன். இல்லைடா நான் அவ்வளோ பெரிய இன்ஃப்ளூயன்சர்லாம் கிடையாது, எனக்கு பெருசாக கிஃப்ட்லாம் அனுப்புறதுக்கு வந்திருக்கு. சாரீ, அப்புறம் சில பேர்த்த பார்த்தோன்னா ஹேர் பின்னு, கம்மல், நந்தினிமா இப்போது போனோன்னே பார்பி டாலு, ஹேண்ட்பேகு, மில்டனோட வாட்டர் பாட்டிலு, ட்ரெஸ்ஸஸும் வந்திருக்கு. ஆனால் மோஸ்ட்லி நான் எல்லாத்துக்குமே ரிட்டர்ன் அனுப்பிச்சிடுவேன். அவங்க என்ன அனுப்பிச்சாங்களோ அதுக்கு ஈக்குவலாக இல்லைனா அதுக்கு மேலேயே ஏதாச்சும் ஒன்று அனுப்பிச்சுட்ருவேன். அதுதான் என்னோடய ஹேபிட்டு. பாசமாக அனுப்புறதே பெருசு. அப்போ நம்மளோட பாசத்தை டபுளாக காமிக்கணும்ல. அது அவங்க அனுப்பிச்சிட்டாங்க அதனால நான் அனுப்புகிறேன் அப்படி கிடையாது. நந்தினி கோவப்படுவாங்க, இதை பார்த்தாங்கன்னா கோவப்படுவாங்க. எனக்கு அப்படி கிடையாது. எனக்கு ஒரு 100 ரூபாய்க்கு யாராச்சும் எனக்கு அனுப்புனாங்கன்னா நான் ஒரு 500 ரூபாய்க்காச்சும் ஏதாச்சும் அனுப்பிச்சிடுறோம். அதுதான் டபுளாக நான் பாசம் வச்சுருக்கேன்னு காமிக்கிறதுக்கு. அப்போ பிருத்திவி எடுத்துகிட்டு வந்துட்டு இப்படி சொன்னான்னா எனக்கு ஒரு சைடில் ரொம்ப ப்ரௌடாக இருந்துச்சு. ஓ நம்மளுக்கு தான் ஏதோ அனுப்பிச்சிருக்காங்களோ, கிஃப்ட் ஏதோ வந்திருக்கோ அப்படின்ட்டு. அது ஏதோ ஸ்டாச்சு இது மாதிரி இருந்துச்சு, பாக்ஸ் மாதிரி நீளமாக. அப்புறம் அவன் தான் அவசரமாக பிரிச்சுட்டு ஸ்வீட்ஸ் வந்துச்சு. ஒரு ஸ்வீட்டு, மிக்சரு, ஸ்வீட்ஸு, திருநெல்வேலி ஹல்வா, திருநெல்வேலியிலேருந்து வந்திருக்கு. திருநெல்வேலி ஹல்வா, திருநெல்வேலி மிக்சரு செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிக்கும் எங்கள் ஊர் மிக்சர். எங்கள் அப்பா வாங்கிட்டு வருவார் எப்போவுமே. திருநெல்வேலி ஹல்வா, அப்புறம் இது கோகனட் பர்ஃபி வந்துச்சு உறவுகளே. கோகனட் பர்ஃபி வந்தோன்னே எனக்கு சரி இவன் தான் முதல்ல பிரித்து சாப்பிட்டான். ஒன்று சாப்பிட்டான், கொஞ்ச நேரத்தில் திருப்பி இன்னொன்று சாப்பிட்டான். அப்போ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கு அப்படின்ட்டு உருண்டுட்டு இருந்தேன்ல பெட்டில். அப்புறம் டீ போடுறதுக்கு அப்புறம் ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டு அவங்களுக்கு தேங்க்யூ சொன்னேன். நிறைய மெசேஜில் நாங்கள் பேசினோம். அதுக்கப்புறம் நான் அவங்கள்ட்ட கேட்டுக்கிட்டேன். அவங்களோட கடை பேர் ஒரு ஆப்டிக்கல் ஷாப் அதில் போட்டிருந்துச்சு. அதனால சரி கேட்டுக்கிட்டேன்.
சொல்லிடலாமா வீடியோவில் அப்படின்ட்டு. அவங்களே சொன்னாங்க எனக்கு தெரியும் நீங்கள் வீடியோ போடுவீங்கன்ட்டு. ஆனால் நான் வீடியோக்கு வேண்டி அனுப்பலை. நான் வந்து எனக்கு பாசம், நீங்கள் வந்து உண்மையாக இருக்கீங்க, உண்மையாக பேசுகிறீங்க. உங்களோட எபிசோடெல்லாம் நான் இப்போ தான் பார்த்துட்ருக்கேன். எப்போ 1920 என்கிட்ட பேசி இப்போ தான் யூடியூப்பில் என்னோடய லைவ் ஸ்டோரியில் தான் திருப்பி மீட் பண்ணியிருக்காங்க போல் இருக்கு என்னைய. அதனால் சரி நிறைய பேசினோம். பேசிவிட்டு சரி நான் வீடியோ அப்புறமா போடுறேன் அப்படின்ட்டு அப்புறம் வீடியோ அவங்களுக்கும் அனுப்பிச்சுட்டேன் வரவங்களே. இது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இப்போது ஒரு 1/2 கிலோ திருநெல்வேலி ஹல்வா எங்கள் அப்பா அடிக்கடி வாங்கிட்டு வருவார் ஊருக்கு போகும்போது. அதனால எங்கள் ஃபேமிலியில் 3 பேருக்குமே போர் அடிச்சிச்சு ஆக்சுவலி ஃப்ராங்காக சொல்லணுன்னா. அந்த அந்த பர்ஃபி சூப்பராக இருந்துச்சு. நான் 1.5 பர்ஃபி சாப்பிட்ருக்கேன். ஆடஞ்சிக்கு 1/2 தான் கொடுத்தேன், இன்னும் சாப்பிடுவார் அவரோட ஷேர் வச்சுருக்கேன். பர்ஃபி சூப்பராக இருந்துச்சு அவர்களே. அப்புறம் ஏன்னா இனிப்பு இல்லை ரொம்ப, அது கருப்பட்டியாக என்னன்னு தெரியல, சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் அது சாப்பிட்டேன். மிக்சர் வந்து 2 தடவை வச்சு சாப்பிட்டேன். இன்றைக்கி சப்பாத்தி ஒரு சப்பாத்தி தான் சாப்பிடுவேன், இன்னும் சாப்பிடல. 2 சப்பாத்திக்கு பதிலாக 1 தான் சாப்பிடுவேன். ஏன்னா மிக்சர் 2 தடவை போட்டு சாப்பிட்டேன், அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு மிக்சர். தேங்க்யூ அபிதம்மா, அவங்க ஹஸ்பண்டுக்கு தேங்க்யூ. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக ஏன் இருக்குன்னா, சோஷியல் மீடியாவில் யாரையுமே நம்ப மாட்டாங்க, எந்த காசு டிரான்சாக்ஷனும் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்கல்ல. நானும் அப்படி தான். ஆனால் இவங்க வந்து மெனக்கெட்டு என்கிட்ட அட்ரஸ் கேட்டு, நான் கேஷுவலாக அனுப்பிச்சுட்டேன். அட்ரஸ் கேட்டு அவங்க ஹஸ்பண்ட்டை சொல்லி, அவங்க ஹஸ்பண்டும் நான் சோஷியல் மீடியாவில் இருக்கேன்னு தெரிஞ்சு யார் ஸ்ரீதேவி அப்படின்னு கேட்காம அவர் வந்து ஓகே ஒய்ஃப் வந்து சொன்னால் நல்லவங்களாக தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பை அப்ரிஷியேட் பண்ணி என்னை பார்த்ததே கிடையாது 2 பேரும். ஆனால் அவங்க ஹஸ்பண்ட் போய் கொரியர் அனுப்பிச்சிருக்காருல. பிருத்திவி உடனே ஃபோன் பண்ணி கேட்டான் அந்த ஆப்டிக்கல் கடைக்கு. அப்போ அவங்க சொன்னாங்க நான் தான் அனுப்பிச்சேன், அபிதான்னு ஒருத்தர் அட்ரஸ் கேட்டாங்களா உங்கள் அம்மாட்ட உங்கள்கிட்ட அப்படின்னு சொல்லி பிருத்திவிட்ட சொன்னாங்க. அப்புறம் நானும் வாங்கி தேங்க்யூ சொன்னேன். அந்த அபிதாக்கும் தேங்க்யூ ஒன்ஸ் அகெயின், அந்த சாருக்கும் தேங்க்யூ ஒன்ஸ் அகெயின் என்னை நம்பினதுக்கு. அப்புறம் அபிதா நீங்கள் நிறைய விஷயம் சொன்னீங்க, எனக்கு ஆனந்த கண்ணீர் வந்துருச்சு. ஸ்ரீயக்கா நான் உங்களை நம்புகிறேன்க்கா, நீங்கள் நல்லவங்கக்கா அப்படின்ட்டு இருந்தாங்க. நான் நல்லவ, எனக்கு கண்ணகிக்கு அடுத்தபடியாக எனக்கு ஸ்டாச்சு வைக்கணும் அதெல்லாம் கிடையாது. என்னை நம்புகிறாங்கல்ல அங்கே தான் அவங்க நிற்கிறாங்க, பிளைண்டாக நம்புகிறாங்கல்ல அங்கே தான் அவங்க நிற்கிறாங்க. தேங்க்யூ டார்லிங் சிஸ்டர், சூப்பராக இருந்துச்சு. சாப்பிட்டாச்சு, வயிறு ஃபுல். ஒரே ஒரு சப்பாத்தி மட்டும் சாப்பிட்டா போதும். சரி, ஒரு அவங்களே இப்போ ஸ்டோரிக்குள்ளே போகலாம். மச்சான் ஒய்ஃப் பற்றி சொன்னேன்ல, அவங்க வந்து அவங்களோட நிச்சயத்தில் தான் நான் ஃபஸ்ட் டைம் பார்த்தேன். அவங்கள நிச்சயத்தில் சாரீ கட்டுறதுக்கு ஹெல்ப் பண்ணேன். அதுக்கப்புறம் அவங்களோட கல்யாணத்தில் பார்த்தேன். கல்யாணத்தில் பியூட்டிஷியன் வந்து வேறு பியூட்டிஷியன் பண்ணிட்டாங்க. என்கிட்ட எந்த ஃபேவரும் அவங்க எதிர்பார்க்கல. ஃபங்க்ஷன் மட்டும் அட்டன் பண்ணிவிட்டு நாங்கள் எங்கள் ஃபேமிலியாக வந்துட்டோம். மாமா பையனோட கல்யாணம் அப்படின்ட்டு, அப்போ மச்சாண்டார் இல்லைல்ல, மாமா பையனோட கல்யாணம் அப்படின்ட்டு ஜாமுன்னு ஃபஸ்ட்டு மாமா பையன் கல்யாணம்னு போயிட்டு அட்டன் பண்ணிட்டு வந்தாச்சு. அவங்களுக்கு வந்து கல்யாணம் நிச்சயதார்த்தம் எல்லாமே ரொம்ப கிராண்டாக பண்ணாங்க. அதோட சோர்ஸ் எங்கே அப்படின்னா, என்ற மாமனார் வந்து கேம்லிங் பண்ணி காசையெல்லாம் விரயம் பண்ணிட்டார். அதனால அவர் வந்து சின்ன பையனோட கடையில் ஒருத்தர் டெய்லி ஃபைனான்ஸ் வருவாங்களே, அவங்கள்ட்ட வந்து பணத்தை 3.5 லட்சமோ என்னமோ வாங்கி மேலேயும் வீடு ரூம் எடுத்து ஒரு சின்ன ஃபேமிலி இருக்கிற மாதிரி ஒரு 2 ரூம் இருக்க மாதிரி கிச்சன் இருக்க மாதிரி எடுத்து, அப்புறம் கடையிலையும் லாஸ் பண்ணுற மாதிரி திவாலாக்கிற மாதிரி பண்ணிட்டார்ல மாமனார். அந்த கல்யாணத்துக்கும் நிறைய யூஸ் பண்ணியிருக்க மாதிரி எனக்கு இப்போ தோணுது. எங்கடா போச்சு காசு அப்படின்னா, இந்த நிச்சயதார்த்தம் கல்யாணத்துக்கெலாம் நிறையா இந்த வாங்கினதுலேயே நிறையா செலவு பண்ணியிருக்காரு போல் தெரியுது. அவங்களுக்கு வந்து நல்லா கிராண்டாக தான் பண்ணாங்க. எங்களுக்கு நிச்சயதார்த்தம் கிடையாது, சிம்பிளாக லயன்ஸ் கிளப்பில் தான். லயன்ஸ் கிளப் ஒரு மாடரேட்டான மண்டபம், ரொம்ப ஹைஃபை கிடையாது, ஒரு நார்மல் மண்டபம். அங்கே வச்சு தான் எங்கள் கல்யாணம் பண்ணாங்க. நிச்சயம்லாம் கிடையாது, அந்த 2 நாள் ஃபங்க்ஷன் மட்டும்தான். அவங்களுக்கு வந்து மச்சாண்டாருக்கு எனக்கு தெரிகிற வரைக்கும் மாமனார் வந்து காசு கொடுத்து, ஏன்னா கோடியில் அந்த பொண்ணு வந்து கோடியில் சொத்து வச்சிட்ருக்குல்ல, பூர்வீக சொத்து வந்து கோடியில் வச்சிட்ருக்கறனால இவங்க நல்லா செலவு பண்ணாங்க. க்ரீடி ஆகிட்டாங்க மாமனார் மாமியார். ஆக்சுவலி மருமகள் காசு வரும், மருமகளுக்கு சொத்து இருக்குன்னா உங்களுக்கா சொத்து இருக்குது, மற்ற மாமனார் மாமியார்கிட்ட கேட்குறேன், மருமகளோட நகை மருமகளோட சொத்து அப்படின்னா உங்களுக்கு கிடையாது, சரியா? அதுக்கு ரொம்ப சந்தோஷப்படாதீங்க, க்ரீடி ஆகாதீங்க. அப்போ கோடியில் வரும். ஊரே சொல்கிறேன், கரூரில் அவங்களுக்கு பெரிய ஒரு வீடு இருக்குது, பரம்பரையாக இருக்கிற அந்த வீடு. அதில் ரோட்டு பக்கத்துலேயே மெயின் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலேயே இருக்கிறனால அப்போவே கோடியில் வரும்னு சொல்லுவாங்க. இப்போல்லாம் எத்தனை கோடின்னு தெரியல, வந்துச்சான்னு தெரியல. ஆனால் அந்த க்ரீடினஸ்னால தான் ரொம்ப செலவும் பண்ணாங்க மாமனார் மாமியார். நான் ஆனஸ்ட்டாக சொல்கிறேன், சரியா?
ஆனால் ஏன் விஷயம் வரும்போது, எங்கள் கல்யாணம் வரும்போது அக்செப்டெல்லாம் பண்ணாங்க கல்யாணம் பண்ணுறோன்ட்டு. ஆனால் ஏன் இப்படி சிம்பிளாக பண்ணாங்கன்னு தெரில. ஹனிமூனுக்கு கூட அவங்களுக்கு பணம் கொடுத்து அனுப்பிச்சாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு 20,000 ருபீஸ் ஆச்சு மாமனார் வந்து அவங்களுக்கு ஹனிமூனுக்கு கொடைக்கானல் போகிறதுக்கு கொடுத்து விட்டாருன்னு தான் என்னோட கணக்கு. இல்லைன்னா மச்சாண்டார் பதுக்கி வச்சுருப்பாரு. மச்சாண்டார் ஒரு 5,000 6,000 அப்போ சம்பாரிச்சிட்டு இருந்தாருன்னா கல்யாணம் பண்ணி அடுத்த மாதமே கொடுக்க முடியாத காசுன்ட்டு 1,000 மட்டும் வச்சுக்கோங்க ஃபேமிலிக்கு அப்படின்ட்டு 1,000 மட்டும் புருஷன் முன்னாடி சோத்துக்கு கொடுத்துட்டு இருந்தாங்க வீட்டில். அந்த மாதிரி அவங்கள ஏன் திருப்பி திருப்பி சொல்கிறேன்னா, இந்த மாதிரி நிறைய பொம்பளைங்க இருப்பாங்களே, நீங்களாம் திருந்துங்கடி அப்படிங்கிறதுக்கு தான் இந்த திருப்பி திருப்பி சொல்லிகிட்டு இருக்கேன். அப்போ கல்யாணத்தில் தானே நான் பார்த்தேன். அடுத்தது கல்யாணத்தில் பார்த்தேன். கல்யாணத்தில் சும்மா போயிட்டு வந்தாச்சு. அதுக்கப்புறம் ஏன் கல்யாணத்தன்னைக்கு தான் நான் அவங்கள திருப்பி பார்க்குறேன். அப்புறம் கல்யாணம் ஆகி ஃபஸ்ட் நைட் இங்கே முடிச்சுட்டு செகண்ட் நைட்டுக்கு நாங்கள் பொள்ளாச்சி போகும்போது அந்த தேர்ட் டே கல்யாணம் ஆகி தேர்ட் டே மாமியார் கூட ஒன்றுமே கேட்கல. இந்த அம்மா என்னை கிச்சனில் வச்சு மாமியாரையும் நிற்க வச்சு தான் கேட்குது, எப்போ குழந்தை பெற்றுக்கு போகிறேன், ஏன் கத்தலியா, உனக்கு ஃபஸ்ட் நைட்டு செகண்ட் நைட்டு கொண்டாடும் போது உனக்கு வலிக்கலையா, கத்தலியா, நான்லாம் கத்துனேன், எனக்கெல்லாம் இப்படி ஹைமன்லாம் பிரேக் ஆகலை, எனக்கெல்லாம் இப்படி ப்ளீட் ஆகலை அப்படின்னு எல்லாம் சில கொஷின்ஸ் எல்லாம் வந்து இர்ரெலவெண்ட்டாக இருந்துச்சு. அது ஏஜுக்கும் கம்மி, என்னோட 1 or 2 years கம்மி. அப்போ இந்த ஆணியே பிடுங்கியிருக்க வேண்டாம், இந்த கேள்வியெல்லாம் கேட்டிருக்க வேண்டாம். அது கொஞ்சம் அவங்க மேலே இருக்க இமேஜை வந்து கொஞ்சம் ஸ்பாயில் பண்ணுச்சு. அப்புறம் மச்சாண்டார் 1ஆம் நம்பர் கஞ்ச பிஸ்னாரி. அவங்களோட வெட்டிங் ஆனிவர்சரி வந்து 9 மாதம் முன்னாடியே, என் கல்யாணத்துக்கு முன்னாடியே 9 மாதம் முன்னாடியே கல்யாணங்கிறனால நான் கல்யாணம் போய் 2-3 மாதத்துலேயே வெட்டிங் ஆனிவர்சரி வந்துச்சா. நான் 700 கொடுத்தேன் அவங்களுக்கு. போய் எங்கேயாச்சும் சாப்பிட்டு வரட்டும், ட்ரெஸ் ஏதாச்சும் எடுத்துக்கிட்டோம். 700 அப்போ பெரிய விஷயம் வரும் அவங்களே. அப்போ அது ஒரு 2,000 கொடுக்குற மாதிரி வச்சுக்கோங்களேன் இப்போ இருக்க விலைவாசிக்கு. அப்போ நான் கொடுத்தேன். ஆனால் என் மச்சாண்டார் பொண்டாட்டி வந்து எனக்கோ என் பையனுக்கோ எதுவுமே இது வரைக்கும் வாங்கி கொடுத்தது கிடையாது. ஒரு பட்டாசோ எங்கள் ஆனிவர்சரிக்கு ஏதாச்சும் காசு எதுவுமே ஆணி பிடுங்கினது கிடையாது. அவங்க 2 பேரும் தெளிவாக இருந்தாங்க, அவங்க காசு அப்படின்ட்டு. அது ஒரு விஷயம். இப்போ என்னோடய ஹேபிட் என்னென்னா, எனக்கு யாராச்சும் பணம் 700 கொடுத்தாங்கன்னா நான் 1000 அவங்களுக்கு ரிட்டன் ஏதாச்சும் பண்ணுவேன். அதுதான் என்னோடய ஹேபிட்டு. அவங்க ஒரு 1ஆம் நம்பர் கஞ்ச பிஸ்னாரி, அதனால் அவங்க எதுவும் பண்ணல. அவங்களுக்கு நான் நல்லது தானே பண்ணியிருக்கேன். அப்புறம் பல்லு வலி, அந்த வலி இந்த வலின்ட்டு கதறிட்டு கிடக்கும். கீழே வந்து மேலேருந்து ஏதாச்சும் உடம்பு முடியலன்னா கீழே வந்துடும். அப்போ வேணால் கீழே வந்து ஸ்டே பண்ணிவிட்டு கதறிட்டு கிடக்கும். அதுக்கும் நான் வந்து நக்கல்லாம் பண்ண மாட்டேன். இந்த வயசுலேயே என்னோடய வயசு கம்மி, பல்லு போச்சா, பல் எடுத்துகிட்டு வந்துட்டியா அப்படின்னு நான் எதுவுமே கேவலப்படுத்த மாட்டேன். அவங்க பேக்ரவுண்டும் அவ்வளோக்கா செலவு பண்ணல. கல்யாணத்துக்கு அவங்க வீட்டில் இருந்தெல்லாம் செலவு பண்ணல, எதுக்குமே பெருசாக செலவு பண்ண மாட்டாங்க. அவங்க சொல்லி தான் கல்யாணம் பண்ணாங்க, எங்களால் இவ்வளோ தான் முடியும் அப்படின்ட்டு. அதையும் நான் நக்கல் பண்ண மாட்டேன். எங்கள் அம்மா தீபாவளி பொங்கலுக்கெல்லாம் 5,000 3,000 கொண்டு வந்து வச்சுட்டு போவாங்க. அதுக்கும் நான் வந்து கெத்து காமிக்க மாட்டேன், இப்படி என் பேரண்ட்ஸ் வராங்க கொடுக்குறாங்க அப்படின்ட்டு. நான் என் ட்ராக்கில் நான் பாட்டுக்கு அப்படியே போயிட்டுருந்தேன். ஆனால் இவங்க தான் வந்து நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போதும் உனக்கு பொண்ணு தான் பிறக்க போகுது, வயிறு இத்தாச்சோடு இருக்குது, பொண்ணு தான் பிறக்க போகுது. அவங்களுக்கு பையன் பிறந்துருச்சாமா 3 மாதம் முன்னாடி. அதனால் பொண்ணு பிறந்தா சாபம் மாதிரி அந்த ஆட்டிடியூட் தெரியுமில்ல. ஒரு பொண்ணு இல்லாத வீட்டில் அவங்க வீட்டில் 2 பசங்க. அடுத்தது வந்து எனக்கு பொண்ணு பிறக்குதுன்னா அந்த ஆசையாக எங்களுக்கு தான் பையன், உனக்காச்சும் பொண்ணு பிறக்கட்டும் அப்படின்னு சொல்கிறது வேற. உனக்கு பொண்ணு தான் இவ்வளோ பெருசாக இருக்குது வயிறு, அந்த மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க புருஷனும் முன்னாட்டியும். அதுக்கும் அவங்களுக்கு நல்லா பன்னு தான் கிடச்சிச்சு. இப்போ பொண்ணோ பையனோ நான் தானே வளர்க்க போகிறேன். இந்த திமிர், இந்த எச்ச புத்தியெலாம் எதுக்குன்னு தான் நான் கேட்குறேன். மச்சானாக இருக்கட்டும் மச்சான் முன்னாட்டியாக இருக்கட்டும், இந்த எச்ச புத்தி எதுக்கு அப்படின்னு தான் கேட்குறேன். அப்புறம் எங்களுக்கு செட் ஆகலை, இந்த ஆளுக்கு வேலை இல்லை, நான் தான் எல்லாமே செலவு பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி தான் நான் பொள்ளாச்சியில் எங்கள் மாமனார்ட்டையும் மச்சானார்ட்டையும் உட்கார வச்சு ஹாலில் மாமியாருக்கு கேட்குற மாதிரி எக்ஸையும் உட்கார வச்சு தான் நான் பேசினேன். இங்கே பாருங்கள், இவர் எதுவுமே சம்பாரித்து கொடுக்க மாட்டேங்கிறாரு. எங்கேயாச்சும் வெளியே போனால் கூட, ஒரு பேல்பூரி சாப்பிட போனால் கூட நாங்கள் பார்க் போவோம். அந்த மகாலிங்கம் பார்க் வந்து பிருத்திவியை கூட்டும் போவோம், தனியாகவும் போயிருக்கோம். போகும்போது நான் தான் பேல்பூரி அந்த மாதிரி வாங்குகிறேன், எதுக்குமே இவர் காசு கொடுக்க மாட்டேங்கிறாரு. காரில் எங்கள் ஊருக்கு சூலூர் வந்தால் கூட அந்த ஆளுக்கு வந்து 1,500 2,500 என்னமோ கொடுக்கணும், டீசல் வண்டி அப்போ. அதனால் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் புரிய வச்சு, நான் வந்து ஃப்யூச்சரில் என் பையனுக்கு ஃபீஸ் எல்லாம் 1000 கட்டுற மாதிரி வந்துச்சுன்னா, நிறையா 1000 கட்டுற மாதிரி வந்துச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கிளியராக உட்காந்து பேசினேன் ஒரு அவங்களே. அப்புறம் நான் வந்து அங்கே பார்லரும் வச்சு பார்த்தேன். இன்னொரு சேர், இன்னொரு கண்ணாடி அப்படின்ட்டு சின்னதாக ஒரு பார்லர், ஒரு 10க்கு 10 ரூம் மாதிரி நானாக அங்கே கட்டி காசு செலவு பண்ணி ஒரு 20,000 தான். 2 சைடு மட்டும் போர்ட்டிகோவில் மறைச்சி 2 செவர் வச்சு
கார்பெண்டர் ஒர்க் கொஞ்சம் பண்ணி 20,000 நான் செலவு பண்ணேன், எல்லாம் ஃபர்னிச்சர் எல்லாம் சேர்த்து. நான் வந்து தனி கொடுத்தனம் வர்றது என்னோடய இன்ட்ரெஸ்ட் கிடையாது. மாமனார் மாமியாரை பார்க்கக்கூடாது அப்படின்னும் என்னோடய இன்ட்ரெஸ்ட் கிடையாது. எனக்கு என் புருஷன் சம்பாதிக்கல, சரி ட்ரை பண்ணுவோம், நம்மளோட எல்லா லெவல் பெஸ்ட் ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நான் தனி கொடுத்தனம் வந்தேன். அவங்கள்ட்ட பேசி எங்கள் மாமனார் வந்து அவன் கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு, அவன் வழியை பார்த்துட்டு போங்க அப்படின்னு ஹார்ஷாக சொன்னது எனக்கு பிடிக்கல. அன்றைக்கே நான் வண்டி பிடிச்சி நான் இதுக்கு மேலே இங்கே இருக்க மாட்டேன், தீபாவளிக்கு ஒரு வாரம் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன், மழை கொட்டிகிட்டு இருக்குது பொள்ளாச்சியில் நல்லா. நான் உடனே வண்டி எடுத்து நான் நகையெல்லாம் எதுவும் எடுக்கல, பெருசாக ட்ரெஸ்ஸெல்லாம் ஒரு அளவுக்கு எடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ட்ரெஸ்ஸஸ் இருந்துச்சு எங்கள் கபர்டில், அந்த பெட்ரூமில். அந்த மாதிரி தான் நான் அங்கேருந்து கிளம்பி வந்தேன். கிளம்பி வந்தும் கூட நான் அவங்கள்ட்ட வந்து மூஞ்சி தூக்கி வைக்கல. அடுத்த வருஷம் அந்த வருஷம் தீபாவளிக்கு, அந்த வருஷத்தை விட்டுருங்க, அதுக்கு அடுத்த வருஷம் தீபாவளிக்கே நான் போகிறேன். திருப்பி சமரசம் ஆகிடுச்சி, கௌரி நோம்பு எடுக்கிறதுக்கு போகிறேன். அப்புறம் அடுத்த வருஷம்தான் பிருத்திவி ஒரு 2 வயசு இருக்கும்போது ஃபஸ்ட்டு டைம் பாண்டிச்சேரி வந்து ஃபேமிலியோடு போனது வந்து இவனுக்கு மொட்டை அடிக்கிறதுக்கு 11 மாதத்தில். அது வந்து அம்மா தம்பி வந்து ட்ராவல்ஸ் வச்சுட்டு இருந்தான், அதனால அவங்க ட்ராவல்ஸில் ஃப்ரீயாகவே அப்படியே தம்பி டீசலுக்கெல்லாம் போட்டு அவன் தான் கூப்பிட்டு போனான். அப்புறம் எல்லா ஃபங்க்ஷன்லாம் முடித்தாங்க. எனக்கு தெரிஞ்சு நான் ரொம்ப காது குத்துக்கெல்லாம் நான் ரொம்ப செலவு பண்ண மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை. அம்மா வீட்டு சைடு தானே செய்யணும், அப்படி தானே, எனக்கு தெரில, அவங்க தான் செலவு பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் வந்தாச்சு. அப்புறம் அவங்க பையனுக்கு போனாங்க. அவங்க பையனுக்கு போகும்போது நான் வந்து அப்போ தான் குழந்த சின்ன குழந்தையாக இருந்துச்சு, பிருத்திவிக்கு 6 மாதம் இருந்திருக்கும்ல, அதனால நான் போகல. அவங்க குழந்தைக்கு காது குத்துக்கு நான் போகல. ஆனால் என் பையன் காது குத்துக்கு அவங்க குழந்தையோட தான் வந்தாங்க. அப்படி போயிட்டு இருந்துச்சா. அப்புறம் அடுத்த வருஷம் என்னாச்சு, பிருத்திவிக்கு காது குத்துனதுக்கப்புறம் பாண்டிச்சேரி வந்து குலதெய்வ கோயிலுக்கு போகிற ப்ரோக்ராம். நான் எப்போவுமே போயிடுவேன். ப்ரோக்ராம் வந்து என் எக்ஸு தான் போட்டார். அப்புறம் அவங்க அம்மா அப்பா வராங்க, அவங்க அண்ணன் ஃபேமிலி எல்லோரும் வராங்க. அப்புறம் ஒரு வீடோ அக்கா இங்கே இருந்தாங்க, பெரியம்மா பொண்ணு, அவங்களையும் கூப்பிட்டு போகலாம் அப்படின்ட்டு அவங்க 2 டிக்கெட்டு, இவங்க 3 டிக்கெட்டு. மச்சாண்டார் வீட்டில் குழந்தையோட சேர்த்து இவங்க 2 டிக்கெட்டு, 2, 4, 5, 6, 7, 8, 9 டிக்கெட் டோட்டலாக, குழந்தைங்களோட சேர்த்து 9 டிக்கெட்டு. இங்கே பாண்டிச்சேரிக்கு ட்ரெயின் போகல ஒருவர்களே, மத்தியானம் 3:30 மணிக்கோ என்னமோ கோயம்புத்தூர் ஸ்டேஷன்லேருந்து எல்லோரும் அங்கே வந்துட்டாங்க, அங்கேருந்து போகிற மாதிரி. ஆனால் ட்ரெயின் செலவு, அப்புறம் அங்கே சாப்பாடு செலவு எல்லாமே நான் தான் எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டு செலவு பண்ணேன். அவங்க போயிட்டு வந்ததுக்கப்புறம் எவ்வளோ செலவு பண்ணியிருக்குன்னு எழுதி வச்சுட்டு வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் பேச்சு வரவங்களே. கரெக்டாக போனோம் பாண்டிச்சேரி. நான் லெமன் ரைஸ் செஞ்சு எடுத்துகிட்டு போனேன், அவங்க புளி சாப்பாடு ஏதோ செஞ்சு எடுத்துகிட்டு வந்தாங்க. லெமன் ரைஸ் எப்படி செஞ்சீங்க, கடலெல்லாம் எனக்கு இந்த மாதிரி கிறிஸ்பியாக வராது அப்படின்னு எல்லாம் பாராட்டுச்சு என்னோடய மச்சாண்டார் பொண்டாட்டி. அப்போல்லாம் வந்து ரூமு அந்த கவர்மெண்ட்டு ஏதோ இருக்கும்ல, கவர்மெண்ட்டு பங்களா மாதிரி என்னமோ இருக்கும்ல, கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி. அங்கே வந்து மாமனாரோட அந்த ஏஐயா ரிட்டையர் ஆனனால இது இன்ஃப்ளூயன்ஸு அதை வச்சு ஏதோ கிடச்சிச்சு. அது ஏதோ கம்மி ரேட்டு பங்களா மாதிரி என்னமோ இருந்துச்சு. அங்கே தான் போய் 9 பேரும் ரெஃப்ரெஷ் ஆனோம். ஒரே ஒரு நாள் நைட் அங்கே தங்கணும்னு நினைக்கிறேன். அடுத்த நாள் நைட்டெல்லாம் வந்துட்டோன்னு நினைக்கிறேன். 2 நாள் ட்ரிப்புன்னு நினைக்கிறேன். அவங்களே ஒரு 4000 அந்த டைமுக்கு 4000 அந்த மாதிரி செலவு பண்ணியிருப்பேன். கடைசியில் வந்துட்டு கணக்கு போட்டு பார்த்துட்டு சொல்கிறேன், இது செலவாச்சு. ஸ்டே மட்டும் தானே அவர் பார்த்துக்கிட்டாரு, மற்றபடி சாப்பாடு செலவு, ட்ரெயினில் போனது, ஆட்டோ எடுத்தது எல்லாமே நாங்கள் தான் செலவு பண்ணோமா. அப்போ நான் சொல்கிறேன், நான் தான் செலவு பண்ணாதான் சொல்கிறேன், இப்படிலாம் இருக்குது, கொடுக்குறாங்களா, மச்சாண்டார் வீட்டில் சொல்லுங்கள், மாமனார்கிட்ட சொல்லுங்கள், அந்த அக்காட்டையும் சொல்லுங்கள். அந்த அக்காவுக்கு பென்ஷன்லாம் வருது. அவங்க வந்து கஷ்டப்படுற மாமா ஒய்ஃபு, ஒரு வகையில் பெரியம்மா பொண்ணு, ஒரு வகையில் மாமா ஒய்ஃபு, 2 முறை ஆகுது. எனக்கு அத்தையும் ஆகுது, எனக்கு கசனும் ஆகுது. அப்போ அவங்களும் ஒரு அளவுக்கு பென்ஷன்லாம் வருது, அவங்களுக்கு வாடகைலாம் வருது. அதனால் அவங்கள்ட்டையும் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வாங்கிக்கலாம், தலைக்கு ஒரு 3000 வருது அப்படின்னா கொஞ்சம் வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னேன் எக்ஸ்ட்ரா. ஆனால் அந்த காசு வந்து நாமத்தை சாத்திட்டாங்க ஒரு அவங்களே. மாமனாரும் சரி மச்சாண்டாரும் சரி நாமத்தை சாத்திட்டாங்க. அந்த அக்கா வீட்டிலேருந்து எதுவும் வரல. அவங்களுக்குள்ளே பேசிக்கிட்டாங்களா என்னன்னு தெரில, வரல. அதுக்கும் நான் கோவப்பட்டேன் எக்ஸ்ட்ரா. இனிமேல் இந்த மாதிரி சொந்தக்காரங்களை கூப்பிட்டு போகணும், அப்பனை கூப்பிட்டு போகணும், ஆத்தாளை கூப்பிட்டு போகணுன்னு ஏதாவது சொன்னேன்னா நீ செலவு பண்ணால் கூப்பிட்டு போ, நான் ஒரு பைசாவும் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு அன்றைக்கி நான் பேசினேன். கரெக்டு தானே? நானே இந்த நாய்க்கும் சோறு போட்டு பார்த்துட்ருக்கேன். அப்போ தண்ணி கொடுத்தனும் வரலேன்னு தான் நினைக்கிறேன். அப்போ தண்ணி கொடுத்தனும் வரல, எனக்கு தெரிஞ்சு தண்ணி கொடுத்தனும் வரல, அங்கே பொள்ளாச்சியில் தான் இருக்கோன்னு நினைக்கிறேன். அப்போ நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது இந்த மாதிரி பண்ணலாமா
அது தப்பு தானே. அது எதுக்கு அந்த மாதிரி இந்த இந்த தேவையில்லாத இந்த மாதிரி கேவலமான ஒரு புத்தின்னு எனக்கு தெரியல. இது ஒரு இன்சிடெண்ட் நடந்துச்சா. அப்புறம் என்ன ஆச்சுன்னா, மச்சாண்டார் ஒய்ஃப் வந்து அவங்களும் தனி கொடுத்தனம் வந்துட்டாங்க. மாமியாருக்கும் இவங்களுக்கும் ஏதோ முட்டிக்குச்சு, அதனால தனி கொடுத்தனம் வந்துட்டோம் அப்படின்னு ஏதோ காரணம் சொன்னாங்க. அதை நான் இங்கே ரிவீல் பண்ண விரும்பலை. தனி கொடுத்தனம் வந்துட்டாங்க. இந்த காந்திபுரத்தில் புளியகுளம் அந்த சைடா எங்கேயோ இருக்கிறாங்க. அந்த இடம் கூட எனக்கு கரெக்டாக தெரில. ஆனால் நிறைய டைம் போயிருக்கேன் முன்னாடி. அந்த பெரிய பிள்ளையார் கோயில் பக்கத்தில் எங்கேயோ தான் வரும், காந்திபுரமா அந்த சைடு, அங்கே இருக்கிறாங்க. அப்போ என்னாச்சு, எக்ஸ் வந்து அவங்களோட பர்சனல், அவங்க அப்பா ஏதாச்சும் ஜுவல் வச்சுருந்தாலும் அது காசு கொடுக்கறதுக்கோ எதுக்கோ அடிக்கடி அவங்க வீட்டுக்கு, மச்சாண்டார் வீட்டுக்கு வந்து, மச்சாண்டார் வேலைக்கு போயிடுவார், இவன் மத்தியானத்தில் அப்படி போயிட்டு வருவான்ல அவங்க வீட்டுக்கு. அப்போ வளரி இருப்பான் போல இருக்குது, நாங்கள் வந்து பாண்டிச்சேரி போகிறோம் இந்த வாரத்தில் அப்படின்னு சொல்லியிருப்பான் போல் இருக்குது நான் பிளான் போட்டதை. உடனே அந்த மேடம் வந்து மச்சாண்டாருக்கு அப்போ 20+ ஏதோ சேலரி வருது, 20+ வருது சேலரி. இந்த நாய் ஒரு காசும் கொடுக்கறதில்ல. ஏன் இதில் தான் வாழ்கிறான், நான் தான் கூப்பிட்டு போகணும் பாண்டிச்சேரிக்கு காருக்கு பெட்ரோல் போட்டு. அப்போ மூடிட்டு இருக்க வேண்டியதானே. அங்கே போய் சொல்லி அந்த அம்மாவுக்கு எப்படின்னா, புருஷன் வந்து 20,000 சம்பாதிக்கிறான், ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் லீவ் இருக்குது, மற்ற நாள் காலைல 9 மணிக்கு போயிட்டு நைட்டு ஆயிரும்னு நினைக்கிறேன், 8-8:30 ஆயிரம் நினைக்கிறேன் வர்றதுக்கு. அந்த அம்மாவுக்கு வந்து காசும் வேணும், புருஷனும் வீட்டிலே உட்காண்ட்ருக்கணும். அடிக்கடி என்கிட்ட சொல்லும் ஃபோனில், அப்போ தானே வாட்ஸ்அப்பில் வந்த புதுசு, அப்போ சொல்லும் நீங்களாம் ஜாலியாக அங்கே போகிறீங்க இங்கே போகிறீங்க. அப்போது ஓட்டு வீட்டில் இருந்தோம்ல, அப்போது தனி கொடுத்தன வந்து ஓட்டு வீட்டில் இருக்கும்போது அடிக்கடி கோயிலுக்கு போகிறது, அப்புறம் சினிமாவுக்கு நைட்டு போயிட்டு வரோன்னு சொன்னால, அப்புறம் பாண்டிச்சேரி போவோம், இவனுக்கு ப்ரூக் ஃபீல்ட்ஸ்க்கு போவோம். அதெல்லாம் நான் வாட்ஸ்அப்பில் எடுத்து ஃபோட்டோ வீடியோ எல்லாம் வீடியோ இல்லை ஃபோட்டோ மட்டும் போடுவேன், செல்ஃபி போடுவேன். அப்போல்லாம் செல்ஃபி தானே. ப்ரூக் ஃபீல்ட்ஸ் போயிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லிலாம் ஃபேமிலியோட ஃபோட்டோ போட்டோன்னே இந்த அம்மா பார்த்துட்டு இருந்துட்டு, நீ நல்லா ஜாலியாக இருக்கிற, ஜாலியாக லைஃப் என்ஜாய் பண்ணுற, நீயும் கொழுந்தும் ஜாலியாக என்ஜாய் பண்ணுறீங்க லைஃபை, எங்களுக்கு சண்டே மட்டும் தான் லீவு, அதுலேயும் அவர் டயர்டாக இருப்பார், சண்டே எங்கே போயிட்டு வர முடியும், ரொம்பலாம் போக முடியாது, நான் தனியாக தான் எல்லா பக்கமும் நான் போகணும், ஃபங்க்ஷனுக்கு எங்கள் சொந்தக்காரங்க ஃபங்க்ஷனுக்கு எல்லா பக்கமும் நான் தனியாக தான் போயிட்டு வருவேன் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கோம். அப்போ இந்த ஆள் போய் வளரிட்டான் போல் இருக்கு, நாங்கள் பாண்டிச்சேரி போகிறோம் அப்படின்ட்டு. அப்போ இந்த அம்மா ஏன்ட்ட பர்மிஷன் கேட்கல, நான் வரவா வைக்கவான்னு பர்மிஷன் கேட்கல. எக்ஸு சொல்கிறான் நாங்கள் கிளம்ப போகிறோம், சாயந்தரம் கிளம்புறோமா என்னன்னு கரெக்டாக ஞாபகம் இல்லை எந்த டைம் கிளம்புறோன்ட்டு. எக்ஸு சொல்கிறான் அவங்களும் வருவாங்க, பேரை சொல்லி அவங்களும் அண்ணியும் வருவாங்க, அண்ணியும் பையனும் வருவான், ஒரு 3-4 வயசு இருக்குன்னு நினைக்கிறேன் குழந்தைக்கு, வருவாங்க அப்படின்னு சொல்கிறான். எனக்கு சரியான காண்டு, உங்கள் அப்பா நான் காசு கொடுக்க போகிறான், நான் தான் காசு கொடுத்து போகிறோம், அதில் எதுக்கு இன்னும் 2 டிக்கெட்டை கூப்பிட்டு அவங்கள ஸ்டே பண்ண வைக்கிறது, ஒரு ரூமில் ஸ்டே பண்ண முடியுமா 2 குழந்தைங்கள வச்சுட்டு, ப்ரைவசி இருக்காதுல்ல அப்படின்ட்டு. அப்புறம் நான் தான் ஃபோன் பண்ணி ஏதோ ஒரு காரணம் சொல்லி அவங்கள அவாய்ட் பண்ணேன்னு நினைக்கிறேன். டேரிங்காக வந்து அவாய்டே பண்ணிடலாம் ஏதாச்சும் ஒன்று சொல்லி, ஏன்னா கூப்பிட்டு போயிட்டு அப்புறம் தர்ம சங்கடம் ஆகிட்டு எங்களுக்குள்ளே சண்டை வரத்துக்கு இப்படி அவாய்ட் பண்ணிடலான்ட்டு நான் அவங்கள்ட்ட ஏதோ ஒரு காரணம் சொல்லிவிட்டு, என்ன சொன்னாங்கன்னா பிக் பண்ணுறதுக்கு அங்கே வரணும். மேடமுக்கு வந்து புருஷனோட காசும் வேணும், சண்டே இவங்க எங்கேயாச்சும் போவாங்க, நான் டாப் ஸ்லிப் கூட இன்னும் போனதில்லை, இவங்க தான் நல்லா சுற்றுவாங்க, மற்ற கவர்மெண்ட் ஹாலிடேஸும் லீவ் தானே சுற்றுவாங்க, ஆனால் நாங்கள் வெளியே போனால் அதில் ஒரு பொறாமை போல் இருக்குது. அதனால் என்ன சொல்லிட்டார் எக்ஸுனா, நான் போய் கூப்பிட போகிறேன், கோயம்புத்தூரில் போய் கூப்பிட்டு வர போகிறேன் அப்படின்னு சொன்னார். அப்போ நான் ஃபோன் பண்ணி கோயம்புத்தூரில் வர முடியாது, காசு கம்மியாக தான் இருக்குது, கோயம்புத்தூருக்கு வரணுன்னாலும் ஒரு 250 ரூபா 300 போட்டு பெட்ரோல் போட்டு தானே வரணும் அப்படின்ட்டு நான் இதை காரணமாக சொல்லி, நீங்கள் வேணால் பஸ்ஸில் ஏறி வந்துடுங்க குழந்தைய வச்சுட்டு. கரூர் வரைக்கும் மேடம் போவாங்களாமா, எங்கெங்கேயோ போவாங்களாமா ஃபங்க்ஷன்ட்டு தனியாக, அப்போ இதுக்கு பஸ் ஏறி வரமாட்டாங்களா குழந்தைய கூப்பிட்டுட்டு அப்படின்னு சொல்லிட்டேன். மேடம் வந்து வரல, ஏன்னா பஸ்ஸில் வர சொல்லிட்டேன்ல அப்படின்ட்டு வரல, குழந்தைய தூக்கிட்டுலாம் வர முடியாது அப்படின்ட்டு வரல. இது காரணமாக சொல்லி ஆஃப் பண்ணேன்னு வைங்களேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, புருஷனும் பொண்டாட்டியும் மச்சான் பொண்டாட்டியும் மச்சானும் இப்போது கொஞ்சம் பெருசாகிட்டாங்களே, பிருத்திவியும் அவனும் பெருசாகிட்டாங்க பசங்க, ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் அந்த மாதிரி படிக்க ஆரம்பிக்கும் போது தாத்தா பாட்டி வீட்டுக்கு லீவில் எல்லா லீவ்லேயும் போயிடணும், 2 நாள் லீவ் இருந்தாலும் போயிடணும் அப்படி தான் துடிப்பாங்க. அப்போ இவனும் போவான், இவன் வந்து இவங்க அப்பா சர்வீஸ்க்கு போவான் வருவான், அவங்க அப்பாவை பார்க்கணுன்னு போவான், அதனால போகிறான் வரான், பிரச்சனை இல்லை, இவன் தனியாக காசு செலவாகலை. அவங்க இருக்கிறது கோயம்புத்தூர். நீங்களே சொல்லுங்க ரோகளே, 55 கிலோமீட்டர் இங்கேருந்து
போகிறாரு. 55 கிலோமீட்டர் போயிட்டு வர்றது கரெக்டாக இல்லை 11 கிலோமீட்டரோ 15 கிலோமீட்டரோ எக்ஸ்ட்ரா வரும்ல கோயம்புத்தூர் சுற்றிட்டு வந்தால். ரெண்டாவது என்னென்னா அவங்க பையன் வந்து சாயந்தரம் சீக்கிரம் கிளம்ப மாட்டான், 4 மணிக்கெலாம் கிளம்ப மாட்டான். தாத்தா ரொம்ப பெட்டு, பெரிய மச்சாண்டாரோட பையன்தான், மாமனாருக்கும் ரொம்ப பெட்டு. அவனுக்கும் அவங்க தாத்தாவை ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அந்த இன்னொரு தாத்தா இறந்துட்டாருன்னு நினைக்கிறேன், அது வரைக்கும் மச்சாண்டார் அப்பா இல்லைன்னு நினைக்கிறேன். அதனால அவன் வந்து நைட்டு ஒரு 7:30-8 மணிக்கு தான் சாப்பிட்டுட்டு தான் கிளம்புவேன் அப்படின்னு சொல்லி நல்லா தோசையை சாப்பிட்டுட்டு அப்புறம் தான் கிளம்புவான். இவங்க சீக்கிரம் கிளம்பி வரலாம்ல, அவனை விட்டுட்டு வரணுங்கிறதுக்கு வேண்டியே இவங்களும் லேட் பண்ணி அங்கே போய் பிருத்திவியை கூப்பிட்டு போய் அடுத்த நாள் ஸ்கூலாக இருக்கும், சண்டே நைட்டாக இருக்கும், ஸ்கூலாக இருக்கும், சுற்றிட்டு 10:30-11 மணிக்கு தான் வந்து சேருவாங்க ரோகிலே. நான் பக்குன்னு டிராஃபிக் அவ்வளோக்கா இருக்காது, ஆனால் எனக்கு பயமாக இருக்கும். லாரிலாம் நிறைய வரும்ல, ஏதாச்சும் ஆக்சிடெண்ட் ஆயிரும், பிருத்திவிக்கு ஏதாச்சும் ஆயிரும், எக்ஸுக்கு ஏதாச்சும் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பயந்துட்டு இருப்பேன். ஏன்னா 11-11:15 தான் வந்து சேருவாங்க. அதுக்கு மேலே தூங்கி சாப்பிட்டு வந்துடுவாங்க அங்கேயே மாமனார் வீட்லேயே. அதுக்கப்புறம் தூங்கி அப்புறம் காலைல அவன் ஸ்கூலுக்கு எழுப்பி விட்டு எந்திச்சு போகணும்ல, அது கடுப்பாயிட்டு இருக்கோம். அது வந்து ஒரு தடவை என்னைக்காச்சும் ஒரு தடவைனா தெரியாது. எல்லா லீவுக்கும் 2 நாள் லீவ் விட்டாலும் அதே தான், 5 நாள் லீவ் விட்டாலும் அதே தான். இவர் தான் ட்ராப் பண்ணும், இவர் தான் பிக்கப் பண்ணி கொண்டு போய் விடணும். இந்த மாதிரிலாம் லொல்லு தேவையா? ஓம் புருஷனை நான் வந்து என் குழந்தை இந்த மாதிரி கூப்பிடு பைக்கில்ன்னு சொன்னால் விடுவியா? ஏன்டி மச்சான் பொண்டாட்டி, நீ தான் முதலாளாக பார்த்துட்ருப்பியாச்சு சோஷியல் மீடியாவில் என்னைய, உன்ட்ட தான் கேட்குறேன். உன் புருஷன் இந்த மாதிரி என் வீட்டுக்கு வந்து குழந்தைய கூப்பிட்டு போனால் 2 வீலரில் கூப்பிட்டு போய் விடுங்கன்னு சொன்னால் விடுவியா? அது என்ன ஒரு கெட்ட புத்தி, அதுக்கு ஒரு கெட்ட வார்த்தை வரமாட்டேங்குது. அது மாதிரி எதுக்கு உனக்கு புத்தி? ஏன் உனக்கு பஸ் ஏறி போக தெரியாதா? உன் புருஷனை போய் கூப்பிட சொல்ல முடியாதா? ஞாயிற்றுக்கிழமை அந்த ஆள் போய் கூப்பிட்டு வர முடியாதா? பஸ்ஸில் உன் பையனோட டிக்கி உட்காராதா? அது எதுக்கு? என்னதான் இருந்தாலும் என் எக்ஸு பெட்ரோலுக்கு, அவங்க வீட்டுக்கு போகிறதுக்கெலாம் பெட்ரோலுக்கு நான் காசு கொடுக்க மாட்டேன். ஆனாலும் அது இடிக்கும் தானே, காசு தானே, யாருக்குனாலும் காசு தானே. 150 ரூபா 200 ரூபானாலும் தண்டம் எதுக்கு? எத்தனை ஒரு வருஷத்துக்கு ஒரு 4-5 தடவைன்னு வச்சா, ஹாஃப் எலி லீவு, குவார்ட்டர்லி லீவு, சம்மர் ஹாலிடேஸு, வேறு ஏதாச்சும் நடுவில் 2 நாள் 3 நாள் லீவ் வந்துருச்சுன்னா, பொங்கல் லீவு, எல்லாத்துக்கும் போய் கூப்பிட்டு வரணும்னா எப்படி காண்டாகும்? அதில் அன்டைமில் வேறு வரணும். எனக்கு எவ்வளோ மன உளைச்சல் கொடுத்துருக்கேன் இன்டைரக்டாக. இதுக்கெல்லாம் உனக்கு வெப்பம் ஆண்டவன், அதுக்கு தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், அதுக்கு தான் என் உயிரே இருக்குது. மற்றபடி எனக்கு இப்போ உயிர் போனாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் உங்களோட அழிவெல்லாம் பார்த்துட்டு தான் போகணுன்ட்டு இருக்கேன் மேலே பரலோகத்துக்கு. இதெல்லாம் தேவையில்லை தானே உறவுகளே? இந்த மாதிரிலாம் சீப்பாக நடந்துக்கிறது, மற்றவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கறது, இதே அவங்க ஹஸ்பண்டாக இருந்தால் பண்ணுவாங்களா கேட்குறேன். சண்டே என் புருஷன் ஃபுல்லாக வேணும் அப்படின்னு சொல்லி உட்காருவாங்கள்ல, அந்த மாதிரி எப்போ பார்த்தாலும் ஜாயிண்ட் ஆகிக்கிறதுக்கு ட்ரை பண்ணும். புருஷன்ட்ட காசு வேணும், புருஷன்ட்ட மற்றதெல்லாம் வேணும். ஆனால் கொழுந்தனார்ட்டையும் வந்து கொழுந்தனாரோட டைம் வேணும், கொழுந்தனார் கூட ஊர் சுற்றிட்டு வந்துடணும். மனசில் இருக்க ஆசை வந்து எவன் கூப்பிட்டு போனால் என்ன, நம்ம ஊர் சுற்றிட்டு வந்தால் பெருசு. ஏன் சண்டே உங்கள் ஹஸ்பண்ட் கூட போகிறீங்க தானே மேடம், அது பத்தலையா உங்களுக்கு? இருக்கிறத வச்சு வாழ்கிறதுக்கு பழகணும் மேடம். நான்லாம் அப்படி பறக்கணும்னு நினச்சிருந்தா உங்களை என்றைக்கோ கரூர் பேக்கப் பண்ண வச்சுருப்பேன். ஒன்னே மாதிரி வில்லியாக இருந்தேன்னா. சரியா? எனக்கு அந்த புத்திலாம் கிடையாது. இன்னமே நீ உன் புருஷன் உன் குழந்தையெல்லாம் நல்லா தான் இருக்கணும்னு தான் வேண்டுவேன். ஏன்னா என் பையனோட ஏஜ் தானே உன் பையனுக்கும், அதனால இன்னும் நல்லா டெவலப் ஆகணும் உன் பையன், அப்படி தான் நான் நினைப்பேன். அதுதான் நான். சரியா? சரி உறவுகளே, இது வந்து மச்சாண்டார் பொண்டாட்டியோட டாபிக் வந்து இதோட முடிஞ்சு. இந்த மாதிரி யாராச்சும் வில்லியாக இன்டைரக்ட்லி நீங்கள் வந்து உங்கள் மச்சாண்டார் ஒய்ஃபுக்கோ இல்லை கொழுந்தனார் ஒய்ஃபுக்கோ ஏதாச்சும் டிஸ்டர்பன்ஸ் கொடுத்துட்ருக்கீங்கன்னா இதெல்லாம் யோசனை பண்ணுங்கள். யதார்த்தமாக நடக்கிறது தான், ஆனால் அது மற்றவங்களோட லைஃப்பில் எவ்வளோ மன உளைச்சல் கொடுக்குது அதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க ரோகிலே. மெயினாக அதுக்கு தான் சொன்னேன். அப்புறம் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பில் வந்து ரியல் லைஃப் ஃப்ரெண்ட்ஷிப்பில் வந்து நான் சொன்னேன்ல, காம்பவுண்டில் வந்து எல்லோரும் ஃபேமிலி மாதிரி தான் பழகுவோம், அத்தை மாமா அப்படி தான் பேசுவோம். ஒரு டெய்லர் அக்கா, என்னோடய வீடு இப்படி இருக்குது, பக்கத்து வீட்டில் இன்னொரு டெய்லர் அக்கா கடைசியாக வந்தாங்க. நாங்கள் ஷிஃப்ட் ஆகி வரும்போது 2-3 வருஷம் இருந்திருப்பாங்க. எவ்வளோ ஒரு டிக்னிட்டியோடு நாங்கள் நடந்துக்குவோன்னா, எனக்கு வர கிளைண்ட்ஸு எனக்கு, அவங்களுக்கு வர கிளைண்ட்ஸு அவங்களுக்கு, அந்த மாதிரி நாங்கள் என்கிட்ட வந்து யாராச்சும் கேட்டால் கூட பத்மாக்கா வீடு அப்படின்னா இப்படி நான் கை காமிச்சு கொடுத்துருவேன். உடனே நான் டெய்லர் தான் அப்படின்ட்டு அபேஸ் பண்ண மாட்டேன் அவங்களோட கிளைண்ட்ஸை. அந்த மாதிரி நாங்கள் இருந்துகிட்ருப்போம். அவங்க எனக்கு ரொம்ப தீபாவளி பொங்கல் அந்த மாதிரி போயிட்டுருக்குது. பிருத்திவி அப்பா
2 பேரும் பொள்ளாச்சி போயிட்டாங்க லீவுக்குன்னா நான் சமைக்க மாட்டேன்னு அவங்களுக்கே தெரியும்ல, பழசு எதையாச்சும் வச்சு ஓட்டிகிட்ருக்கேன் அப்படின்ட்டு பிஸியாகவும் இருக்கேன்ட்டு அவங்க கொண்டு வந்து சாப்பாடு கொடுப்பாங்க. இன்னொரு அந்த ஃபஸ்ட்டு கிளைண்ட் இருக்காங்கள்ல, அந்த அக்காவோட வீட்டிலருந்தும் சாப்பாடு வரும். அவங்க ஃபேமிலி ஷிஃப்ட் ஆகிட்டாங்க வீடு கட்டி. அந்த காம்பவுண்டோட ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, அந்த செட்டியார் வீட்டில் இது வரைக்கும் யாருமே வீடு கட்டாமல் சொந்த வீடு கட்டாமல் அங்கேருந்து காலி பண்ணதே கிடையாது. அதனாலே ராசியான வீடு வரவங்களே இன்னுமே யாரெல்லாம் இருந்திருக்காங்களோ சொந்த வீடு கட்டிட்டு தான் போயிருக்காங்க. அது எவ்வளோ கஷ்டப்படுற ஃபேமிலியாக இருந்தாலும் சரி. அதனால் அந்த முன்னாடி இருந்த அந்த ஃபஸ்ட்டு கிளைண்ட் இருக்காங்கள்ல, மில் ஒர்க்கர் அந்த அக்கா, அவங்களும் வீடு கட்டி போயிட்டாங்க. நல்லா வாடகைக்கெல்லாம் கொடுக்குற மாதிரி வீடு கட்டி போயிட்டாங்க. நல்லா இருக்காங்க அந்த அவங்க ஃபேமிலி. பக்கத்தில் ஒரு முஸ்லீம் ஃபேமிலி வந்தாங்க. நாங்கள் ஷிஃப்ட் ஆகிறதுக்கு தனி கொடுத்தன வந்த புதுசில் வந்தாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க குழந்தைக்கும் என் பையனுக்கும் ஒரு வயசு வித்தியாசம்னு நினைக்கிறேன். வந்த புதுசில் அந்த குழந்தைக்கு பேச்சு வரல. அந்த பையன் ஒரு பொண்ணு ஒரு பையன், அந்த பையனுக்கு பேச்சே வரல. அமைதியாக அவன் பாட்டுக்கு இருப்பான். பிருத்திவியோட ஒரு வயசு சின்னதாக எங்கேயாச்சும் முக்கில் கொண்டு போய் பிருத்திவி நிறுத்திட்டு மூக்கை பிடிச்சிட்டு நின்றுட்டு இருப்பான். அவனும் இப்படின்னு காமிச்சிட்டு நின்றுட்டுருப்பான். அப்புறம் நான் அவங்கள கூப்பிட்டு சொல்லுவேன், கொஞ்சம் பார்த்துருங்க, பிருத்திவி இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லுவேன். எனக்கு பயமாக இருக்கும் எங்கேயாச்சும் மயக்கம் போட்டு விழுந்துருவானோ அப்படின்ட்டு. நல்லா அவங்களும் ஃபேமிலி மாதிரி பழகுவாங்க. அந்த வினோத் ஜானு எல்லாம் வரும்போது பந்தலில் தானே நான் உட்காந்து வீட்டுக்குள்ளே உட்காந்து அவங்கள்ட்ட மோஸ்ட்லி பேச மாட்டேன்ல, வெளியே வந்து ப்ளவுஸ் ஹெம்மிங் பண்ணிகிட்ருப்பேன். அவங்களும் முஸ்லீம் ஃபேமிலி வருவாங்க. இந்த டெய்லர் அக்கா எல்லோரும் ஜேன்னு ஒரு 4-5 லேடிஸ் சேர்ந்துட்டு செம்ம அரட்டை சிரித்து நல்லா இருக்கும் அந்த பந்தல் கீழே உட்கார்றது. அப்புறம் அங்கே வெக்கையாக இருக்குமா, அதனாலையும் பந்தலுக்கு பின்னாடி பந்தலில் வந்து உட்காரோன்ட்டு வந்துடுவாங்க விசிறி வச்சுட்டு. அப்புறம் அவங்க வந்து இந்த டிங்கரிங் வேலை பார்ப்பாங்கள்ல வண்டிக்கு, அந்த மாதிரி அவங்க ஹஸ்பண்ட் வேலை பார்த்துட்ருக்காரு. அவங்க ஒர்க் ஷாப் மாதிரி வச்சுருக்காங்க. அப்போது சொல்லுவாங்க, கொஞ்சம் ஃபினான்ஷியலி டைட்டு தான், கொஞ்சம் இப்போ தான் சர்வை பண்ணிகிட்ருக்கோம், கொஞ்சம் கொஞ்சம் தான் காசு வருது. அப்புறம் அந்த எஃப்சியெல்லாம் போகும்போது தான் நிறையா காசு வரும், அதுக்கப்புறம் ரொம்ப வராது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ நான் பிருத்திவிக்கு வந்து ஒரு 6 பனியன் என்னமோ புதுசு எடுத்தேன். இவன் குண்டாயிட்டே போயிட்டு இருப்பானா உருண்டையா, அந்த பையன் நார்மலாக இருப்பான். 2 பேர் தான் நல்லா விளாடுவாங்க. நல்லா தோஸ்து, இன்றைக்கி வரைக்குமே தோஸ்த் தான். இப்போ கொஞ்சம் டச்சு கம்மியாயிடுச்சு. அப்புறம் அது புதுசாக இருக்குன்னா அவங்கள்ட்ட அந்த குழந்தைக்கு கொடுத்துருவேன். எது பிருத்திவிக்கு வாங்கினாலும் அவனுக்கு கொடுத்துருவேன். அவன் கார்த்திகை தீபத்துக்கெல்லாம் என் கூட தான் வருவான். நான் பிருத்திவி எல்லாம் தான் இந்த விநாயகர் கோயிலில் போய் விளக்கு வைப்போம். நல்லா ஜாலியாக இருக்கும். அவங்க ஃபேமிலி கூட போய் பேசுவேன், வைப்பேன், எல்லாம் நடக்கும். ஃபேமிலி ஃப்ரெண்ட் மாதிரி இருந்தாங்க. அப்போ இப்படி கஷ்டப்படுறாங்களே அப்படின்ட்டு நான் ரொம்ப வருஷமாக இது கொடுப்பேன். அவங்களே வருஷம் ஒரு 250-300 ருபீஸ்க்கு இது போய் கொடுப்பேன். அந்த கருவாடு ஒரு பேக்கெட்டோ 2 பேக்கெட்டோ, ஒரு 6 முட்டை, அப்புறம் பேரிச்சம்பழம், இதெல்லாம் அவங்க அந்த நோம்பு வைப்பாங்கள்ல, அந்த டைமில் போய் கொடுப்பேன். அது கொடுத்தா நல்லது தானே அப்படின்னு சொல்லி யாரோ ஃபாரூக் மச்சி சொன்னாருன்னு நினைக்கிறேன். அதனால் அவர் சவுதியில் இருக்கனால அவர் கொடுக்க முடியாதுன்ட்டு இவங்களுக்கு கொண்டு போய் கொடுப்பேன். எனக்கு தெரிஞ்சு ஒரு 7-8 வருஷம் கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். அங்கே இருக்கும்போதும் கொடுத்தேன், புது வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமே கொடுத்துட்ருந்தேன். அப்போது நல்லா பேசுவாங்க, வைப்பாங்க. அந்த லேடி தான், நீங்கள் ரொம்ப யங்காக இருக்கீங்க, உங்கள் ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப வயசானவராக தெரிகிறாரு, நீங்கள் இவ்வளோ அழகாக இருக்கீங்கன்ட்டு எக்ஸு முன்னாடியே பேசினாங்க. தெரியாமல் இவர் இப்படி நேரோ மைண்டடாக இருக்கார், சந்தேகப்படுறாருன்னு தெரியாமல் அவங்க கேஷுவலாக அப்படியே சிரிச்சுட்டே சொன்னாங்க. அதனால் எக்ஸுக்கு அவங்கள பிடிக்காது. ஆனால் நான் வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு காசு போய் வாங்கியே கொடுத்துருவேன். காசு இல்லை, வாழைப்பழம், பச்சை வாழைப்பழம் அவங்க நோன்பு திறக்கிறதுக்கு வேண்டி வாங்கி கொடுப்பேன் அவங்களே. அப்போ கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது சந்தோஷமாக வாங்கிக்குவாங்க, சாப்பிடுவாங்க, தேங்க்யூ சொல்லுவாங்க. அப்படி போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் நோம்பி அன்னைக்கும் அந்த குழந்தைங்களுக்கு ஏதாச்சும் வாங்கி கொடுக்குறதுக்கு பார்ப்பேன். பென்னோ பென்சிலோ ஏதாச்சும் என்னால் முடிஞ்சதை வாங்கி கொடுப்பேன். அந்த மாதிரி போய்ட்டு இருந்துச்சு. அப்புறம் அவங்களும் வீடு கட்டி போயிட்டாங்க. அவங்களும் இங்கே சூலூருக்குள்ளே கொஞ்சம் தூரம் ஒரு 3-4 கிலோமீட்டர்ஸில் வீடு கட்டி போனாங்க. கூப்பிட்டாங்க. நான் சிங்கிள் மதராக இருக்க டைமில் கூப்பிட்டாங்க. நானும் பிருத்தியும் போய் நாங்கள் இது சாப்பிட்டுட்டு கிரகப்பிரவேசத்துக்கு மொய்யெல்லாம் வச்சுட்டு நல்லா ஜாலியாக காம்பவுண்டுக்காரங்க எல்லோரும் பேசிட்டு வந்தோம். ஜாலியாக இருந்துச்சு. அப்புறம் பார்த்தா அவங்க வீடு கட்டி போனதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரியல. வீடு பெரிய பங்களாலாம் கட்டலை, ஒரு 2 சென்ட்டில் சின்ன சின்ன ரூம்ஸ் மாதிரி தான் கட்டியிருந்தாங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து ஹெட் வெயிட் வந்துருச்சா இல்லை என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியல இன்றைக்கி வரைக்கும்.
அப்போது நான் திருப்பி அந்த பையன்கிட்ட காசு கொடுத்துட்டு வாங்கிக்கோ, தூரமாக இருக்குது, காரில் தான் வர மாதிரி இருக்குது, கால் டாக்ஸியில், நீ வாங்கிக்கோ அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் 500 கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் 500 கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். விலைவாசியில் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு, அம்மா வாங்கிக்க சொல்லு அப்படின்ட்டு. அப்போ ஃபோன்லேயாச்சும் தேங்க்யூ சொல்லிகிட்டு இருப்பாங்க. அப்புறம் ஒரு தடவை ஏதோ பிரியாணி வந்துச்சு அங்கேருந்து. நான் பிரியாணிக்கு வேண்டி கொடுக்கல, அவங்க அனுப்பிச்சாங்க ஒரு தடவை. அது சிங்கிள் மதராக இருக்கும்போது. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரியல. ஆனந்த் வந்ததுக்கப்புறம் தான் நான் அவங்களுக்கு கூகுள் பே நம்பர் கேட்டு அனுப்பிச்சுவிட்டேன். அந்த பையன்கிட்ட பிருத்திவியை பார்க்க வரும்போது கூகுள் பே நம்பர் கேட்டு அந்த பிள்ளைக்கு அனுப்பிச்சுட்டேன், அவங்க பொண்ணுக்கு. அந்த பொண்ணும் ஒரு நல்ல டிகிரி முடித்து வேலைக்கு போகிற மாதிரி ஆயிருக்குமா, படிச்சுட்டு இருந்துச்சான்னு தெரில. 500 ருபீஸ் அனுப்பிச்சேன் அவங்களே. அதுக்கு அனுப்பிச்சிட்டு கூகுள் பேயோட ஷேரு இப்படி அனுப்பிச்சிருக்கேன் அப்படின்ட்டு அந்த பிள்ளைக்கு அனுப்பிச்சேன். அந்த பொண்ணு எனக்கு ஒரு தேங்க்யூம் சொல்ல, ஒரு மண்ணும் சொல்ல, கண்டுக்கவே இல்லை. அவங்களே கண்டுக்கலைன்னா நான் வந்து கெட்டவளாயிட்டேன், இல்லை நான் வந்து டிவோர்ஸ் அப்ளை பண்ணியிருக்கேன், இல்லை யார்ட்டையாச்சும் பேசிகிட்டு இருக்கேன், அதனால உங்களுக்குள்ளே நீங்கள் காசிப் அடிச்சுட்டு என்னென்னமோ நினச்சிருப்பீங்கள்ல, அது எனக்கு கவலை இல்லை. அப்போ அந்த ரோஷத்தோடு அந்த 500 ரூபா அப்படியே ரிட்டர்ன் பண்ண வேண்டியதானே, ரீபே பண்ணிட வேண்டியதானே. என்ன மயத்துக்கு வச்சுட்டு இருந்தாங்கன்னு எனக்கு புரியல. அப்புறம் பிருத்திவியை மட்டும் கூப்பிட்டு போகிறது, பிரியாணி கொடுக்கல, பழி வாங்குறாங்களாமா, என்னை பிடிக்கலையாமா. என்னையை பிடிக்கல, ஆனால் பணம் மட்டும் பிடிச்சிருக்கா. 500 ரூபா வாங்கிட்டு அந்த வருஷம் வந்து பிருத்திவியை மட்டும் கூப்பிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி பிருத்திவி போயிட்டு வந்தான். அப்புறம் சரின்ட்டு நான் விட்டுட்டேன். அப்புறத்துலேருந்து எந்த ஃப்ரெண்டாக இருந்தாலும் அவங்களும் மாறுவாங்க. எந்த மனுஷனாக இருந்தாலும் இன்றைக்கி ஃப்ரெண்டாக இருப்பாங்க, நாளைக்கே எனிமி ஆயிடுவாங்க. காரணமே இருக்காது, ஆனால் நம்மள்ட்ட பேச மாட்டாங்க. அந்த மாதிரி அதனால் நம்மளோட காசையோ நம்மளோட டைமையோ செலவு பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து திருப்பி நம்ம எதிர்பார்க்காம பண்ணிடணும். நான் எதுவும் எதிர்பார்க்கல. இப்போ பிரியாணி வரலைன்னா நான் ஸ்விக்கியில் போட்டு சாப்பிட போகிறேன், பிரியாணி சாப்பிடாமல் இருக்கோமா, அது பிரச்சனை இல்லை. வேறு ஏதாச்சும் ஒரு முஸ்லீம் ஃபேமிலி கொடுப்பாங்க, அடுத்த வருஷம் என் கிளாஸ்மேட் அனுப்பிச்சா அது வேறு பிரச்சனை. அனுப்பலைன்னா இப்போ நம்ம ஒன்றும் குறைஞ்சி போகலல்ல. ஆனாலும் எனக்கு அது கடுப்பாச்சு. பணம் மட்டும் எதுக்கு வாங்கினாங்க, பணத்தை ரிட்டர்ன் பண்ணியிருக்க வேண்டியதானே. அந்த பிள்ளை காலேஜ் படிக்கிற பொண்ணு தானே, அது கூகுள் பே ரீபே பண்ண தெரியாதா. அதுலேருந்து பெருசாக பேசுகிறதும் கிடையாது. அந்த பையனும் பெருசாகிட்டான். பிருத்திவி கூட வந்தாலும் நல்லா பேசிகிட்டு இருந்த பையன் பெருசாக பேசுறதில்ல, பிருத்திவிகிட்ட மட்டும் பேசுவான். இப்போவுமே பிருத்திவி போயிட்டு வருவான் அவங்க வீட்டுக்கு, எப்போவாச்சும் போவான் போல் இருக்குது. ஃப்ரெண்ட்ஷிப் கண்டினியூ தான் ஆகிட்டுருக்கு. அந்த மாதிரி ஒரு அவங்களே ஃப்ரெண்ட்ஸுமே எல்லா மனுஷங்களுமே மாறுறாங்க. அது அம்மா அப்பாவாக இருந்தாலும் சரி, அண்ணன் தம்பியாக இருந்தாலும் சரி, அக்கா தங்கச்சியாக இருந்தாலும் சரி, குழந்தையாக இருந்தாலும் சரி, ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, உங்களை நம்புங்க, உங்கள் மேலே பாசத்தை வைங்க. வேறு யார் மேலே வச்சிங்கனாலும் அது வந்து அவங்க மாறினாலும் நீங்கள் தாங்குற மாதிரி ஆயிக்கணும். உங்கள் மனசில் வந்து அவங்க மாறினாலும் உங்களுக்கு அது பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி போயிடணும். இமோஷ்னலி ரொம்ப பாண்டிங் வச்சுக்காதீங்க. அதுதான் நான் இந்த நெய்பரோட ஸ்டோரி வச்சு நான் சொல்ல வந்தவர்களே. அடுத்தது ஒரு கிளைண்ட்டோட இன்சிடெண்ட் சொல்கிறேன். தீபான்னு திருப்பூர்லேருந்து வருவாங்க. அவங்க வந்து சூலூர்காரங்க தான், கல்யாணம் பண்ணி போனது திருப்பூர். அவங்களுக்கு மேக்கப்பும் நான் போயிட்டு வந்தேன். எனக்கு ஞாபகம் இருக்கிற வரைக்கும் நான் அவங்களோட மேக்கப் நான் தான் போய் பண்ணேன். எங்கேயோ தூரமாக போயிட்டு வந்தேன், காரில் எக்ஸ் தான் கூப்பிட்டு போயிட்டு வந்தார், தாராபுரம் அந்த சைடு எங்கேயோ. அப்புறம் எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட்டு குழந்தை பிறந்துச்சு, அப்புறம் இன்னொரு குழந்தை. எனக்கு தெரிஞ்சு 2மே பசங்க தான் அவங்களுக்கு. தீபா திருப்பூர்னு தான் போட்டு வச்சுருப்பேன். நிறையா அவங்க குழந்த பிறந்ததுக்கப்புறமும் வருவாங்க, ஐப்ரோஸ்க்கு வருவாங்க, சாரீ ட்ராப் பண்ணுறதுக்கெலாம் வந்திருக்காங்க, மேக்கப் பண்ணியிருக்காங்க, கெஸ்ட் மேக்கப் எல்லாம் சப்போர்ட் பண்ணிகிட்ருப்பாங்க. ஒரு நாள் என்கிட்ட கேட்டாங்க, என் ஹஸ்பண்ட்டை வந்து நான் சிங்கிள் மதராக இருக்கும்போது ஒரு தடவை கேட்டிருக்காங்க, வாங்க திருப்பூர் சூலூர் போகலாம் ஐப்ரோஸ் எடுக்கணுன்ட்டு. அப்போ அவங்க ஹஸ்பண்ட் வந்து தேவி ஹேர் லைன்ஸ்னு ஒரு சலூன் கடை இருக்குங்க, அங்கே போய் ஹேர் கட் பண்ணும்போது அந்த சலூன் கடைக்காரங்க வந்து பேசிக்கிட்டாங்களாமா வேற ஒரு கிளைண்ட்டை. இந்த ஸ்ரீதேவி பியூட்டி பார்லர் இருக்குல்ல, அவங்க வந்து சென்னையில் போய் செட்டில் ஆகிட்டாங்க, யார் கூடயோ ஓடி போய் சென்னையில் போய் செட்டில் ஆகிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருந்திருக்காங்க போல் இருக்கு. அப்போ இவர் காதலை வாங்கிட்டு அவங்க ஒய்ஃப்ட்ட அவங்க எங்கேயோ போயிட்டாங்களாமா, சென்னையில் இருக்காங்களாமா, இங்கே இல்லையாம்மா அப்படின்னு அவங்க ஹஸ்பண்டு. இவங்க எனக்கு தேவிகாவை நல்லா தெரியும், இவங்க வந்து ஸ்கூல் டேஸ்லேருந்து வராங்க, ரெட்டை ஜடை போட்டு 10th வராங்க. அப்போ எனக்கு தெரியும் தேவிகாவை பற்றி, நீங்கள் பேசாமல் இருங்க, வாங்க நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க. வந்துட்டு நான் ஒன்று கேட்குறேன், தப்பாக எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட கேட்டாங்க. அப்போ நான் சொன்னேன், நான் சொந்த வீடு வச்சுட்ருக்கேன், பிரச்சனை இப்படி தான், டிவோர்ஸ் போயிட்டுருக்கு, நான் சிங்கிள் மதராக தான் இருக்கேன். ஆனால் எந்த கபோதி வந்து நான் சென்னைக்கு என்ன மையத்துக்கு நான் சென்னைக்கு போய் செட்டில் ஆக போகிறேன், நான் யாரு கூடயும் ஓடுற அளவுக்கு என் வெயிட்டும் கிடையாது அப்படின்ட்டு சிரிச்சுக்கிட்டே சொன்னேன். அப்புறம் அவங்க ஹஸ்பண்டும் வெளியே நின்று கேட்டுட்டு இருந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, ஆனால் அந்த கிளைண்ட்டுக்கு தேங்க்யூ, தீபான்னு தான் நினைக்கிறேன், திருப்பூர் தீபா.
தேங்க்யூ என் மேலே நம்பிக்கை வச்சதுக்கு, உங்கள் ஹஸ்பண்ட்டை அவ்வளோ நம்பிக்கையான ஒரு ரிப்ளை கொடுத்ததுக்கு தேங்க்யூ. அதுக்கப்புறமும் நீங்கள் என்னோடய கிளைண்ட்டாக வந்ததுக்கு தேங்க்யூ. ஏன்னா சில டைம் ரூமரை கூட நம்பிட்டு வராமல் விட்டுருப்பாங்க. நிறையா கிளைண்ட்ஸ் இன்னுமே அப்படி தான். இப்போ தான் திருப்பி கொஞ்சம் கொஞ்சம் வராங்க. 5 வருஷம் 10 வருஷம் கழித்து கூட போன 2-3 நாள் முன்னாடி ஒரு கிளைண்ட் வந்தாங்க ஐப்ரோஸ்க்கு. சொன்னாங்க 10 வருஷம் ஆயிடுச்சு வந்து அப்படின்ட்டு. சில பேர் நான் சிங்கிள் மதராக இருக்கிறது பெரிய பாவம், டிவோர்ஸ் போட்டது பெரிய பாவம், எக்ஸ் வந்து இப்படி கீழே குமிஞ்சிட்டு தான் போவான், ரோட்டில் போகும்போது இப்படி தான் போவான், அதனால் ரொம்ப அக்மார்க்கு நல்லவ மாதிரி அவன் இது பண்ணிக்குவானா, நான் வளவலன்னு பேசுறது, டிக்டாக்ல வீடியோ போட்டது எல்லாமே ஒரு குற்றம் மாதிரி இது பண்ணிவிட்டு இவ தான் ஏதாச்சும் பண்ணியிருப்பா, அவன் நல்ல ஆள் தான் அப்படிங்கிற மாதிரி சில பேர் நினச்சிக்குவாங்க ஒரு அவங்களே. அதுக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. யாரோ என்னமோ நினச்சி துவச்சி காய போடுங்க, அது உங்கள் துணி, உங்கள் பிரச்சனை. நம்மளோட வாழ்க்கையை வாழ்ந்தால் போதும். நான் திருப்பி அதுதான் சொல்வேன். என் பையனுக்கும் ஆனஞ்சிக்கும் புருஷனுக்கும் பையனுக்கும் மட்டும் நம்ம வந்து ஜவாப்தாராக இருந்தால் போதும். அவங்களுக்கு நம்ம பதில் கொடுத்தா போதும். அவங்களுக்கு நம்ம ப்ரூவ் பண்ணால் போதும். அவங்களுக்குமே ப்ரூவ் பண்ண தேவையில்லை. நம்பிக்கை அவங்க நம்ம மேலே வச்சாலே போதும். மற்ற யாருக்குமே நம்ம வந்து எதுவுமே நம்ம புரிய வைக்கணுங்கிற அவசியம் கிடையாது லைஃப்பில். அப்புறம் பீரோவில் வந்து நீங்களாம் பணம் வைப்பீங்களா, நகை வைப்பீங்களா? என்னோடய பீரோவில் வந்து பிருத்திவியோட ஃபஸ்ட்டு யூஸ் பண்ண செப்பல், அந்த சாண்டல் மாதிரி இருக்கும்ல, அது நான் தான் வாங்கினேன். ஸ்வெட்டரோட தொப்பி, அப்புறம் பல்லு, அவனோட கடவா பல்லு, இந்த ஃப்ரண்ட்டில் இருக்க பல்லு அது வச்சுருக்கேன். மோதிரம் ஃபஸ்ட்டு போட்ட ஒரு குட்டி மோதிரம் இருக்கும், அது வச்சுருப்பேன். அப்புறம் வேறு என்ன வச்சுருப்பேன், அவனோட எக்ஸாம் பேப்பர்ஸ் இருக்குல்ல ஒருவங்களே, முதல்லலாம் கொடுத்து விடுவாங்களே ஹாஃப் இயர்லி ஆனுவல் பேப்பர்ஸ் எல்லாம் கொடுத்துடுவாங்களே, அவன் மார்க் எடுத்ததெல்லாம் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் 3rd ஸ்டாண்டர்ட் அது மாதிரிலாம் வச்சுருக்கேன். எல்லாமே 50க்கு டபுள் பண்ணுறாங்க அப்படின்னா 45 49 அந்த மாதிரி தான் வாங்கியிருப்பான். 3rd வரைக்கும் 5th ரேங்க்குள்ளே எடுத்துகிட்டு இருந்தான் நான் சொல்லி கொடுத்துட்ருக்க வரைக்கும். 4th மேலே பிரச்சனையெல்லாம் ஸ்டார்ட் ஆனதுனால டியூஷன். அதுக்கப்புறம் அவன் வந்து என்னோடய எக்ஸு கூட ரொம்ப ஊர் சுற்றி ஏன் சொன்ன பேச்செல்லாம் கேட்காம தான் அவன் ஸ்கூல் டேஸ்லேயும் அவனோட படிப்பில் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணாமல் சும்மா ஆவரேஜ் மார்க் எடுத்துகிட்டு நல்லா குறும் பண்ணிகிட்டே சுற்றிட்டு உட்காந்துட்ருப்பான். அப்புறம் ஒரு பொள்ளாச்சியில் ஒரு பியூட்டிஷியன் வரவங்களே, அவங்க பேர் தெரில, பொள்ளாச்சி பியூட்டிஷியன் தான் நான் போட்டு வச்சுருப்பேன். நான் சொன்னேன்ல, நான் வந்து எந்த இடத்துலையும் எக்ஸ் வந்து என்னைய தப்பாக நினைக்கிறான், என் மேலே சந்தேகப்படுறான் அப்படின்ட்டு அடிமிதி வாங்குவேன், கெட்ட வார்த்தை வாங்கியிருக்கேன் அவன்கிட்ட. ஆனால் ஒரு நாள் கூட என்னோடய ப்ரொஃபஷனை நான் வந்து விட்டு கொடுக்கல. என்னோடய ப்ரொஃபஷனில் நான் டெவலப் ஆகிறத நான் ஸ்டாப் பண்ணல. நீ சந்தேகப்பட்டால் சந்தேகப்பட்டே இரு, நான் செமினார் கிளாஸ் போகிறேன், காலையில் 9 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் என்னடி பண்ணுவேன் அப்படின்னு கேட்பான். நீ வந்து குத்த வச்சு அங்கேயே கீழே உட்காந்துக்கோ, பார்க்கிங்கில் உட்காந்துக்கோ, என்ட்ரன்ஸில் உட்காந்துக்கோ, எனக்கு என்ன, நான் கொடுக்குறேன், பெட்ரோலுக்கு நான் காசு கொடுக்குறேன், உனக்கு சோத்துக்கு காசு கொடுத்துருவேன், நீ தான் வந்தாகணும். இல்லைன்னா நான் ஆட்டோ வச்சு போகிறேன், கால் டாக்ஸி வச்சு போகிறேன், முன்னாடிலாம் நான் பஸ் ஏறி போகிறேன், அந்த மாதிரி கூட நான் சொல்லியிருக்கேன். அப்போ ஃபஸ்ட்டு ஒரு செமினார் கிளாஸு, அந்த ஒரு சார் வந்து இப்போ சென்னையில் இருக்கார், அவர் பேர் தெரில, ராஜாவா என்னமோ வரும், அவரோட செமினார் கிளாஸ்க்கு தான் நான் போயிருக்கேன். அப்போ தான் வந்து க்ரைலான் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்திருக்கு, ஹெச்டி மேக்கப்பில் க்ரைலான் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறது, டர்மா சுப்ரா அப்போ தான் வந்திருக்கு. அப்போ நான் போனும்போது ஃபஸ்ட்டாக செகண்ட் செமினாராக தெரியல, ஆனால் காலில் அடிபட்டு இருந்துச்சு, காலில் கட்டு போட்டு வச்சுருந்தேன், ஆங்கிள் லிகமெண்ட் டியர் ஆகிடுச்சி ஆங்கிளில். அப்புறம் போனேன், கீழே தான் உட்காண்ட்ருந்தான் போல் இருக்குது பார்க்கிங்கில் ஹோல் டே, அது எனக்கு தெரியாது. மத்தியானம் நான் லஞ்சுக்கு போகும்போது எட்டி பார்க்கும்போது கார் இருந்துச்சு, அந்த ஆள் அங்கே நின்றுட்டு ஸ்மோக் பண்ணிட்டு இருந்தேன், அப்போ தான் தெரியும். அப்புறம் பொள்ளாச்சியில் அந்த பியூட்டிஷியன் அவங்க பக்கத்தில் உட்காண்ட்ருந்தாங்களா, அவங்க வந்து ஷாப் வச்சுருந்தாங்க பொள்ளாச்சியில். அப்புறம் நான் சொன்னேன், என்னோடய எக்ஸோட ஊர் அங்கே தான், நான் அங்கே தான் குப்பை கொட்டினேன், இப்போ தண்ணி கொடுத்துன்னு வந்துட்டேன்னு சொன்னேன். இப்படி ஏன் உங்கள் ஹஸ்பண்டு வந்து விட்டுட்டு போனார்ல, தெரியும்ல, மேலே வந்து விட்டுட்டு போனாருன்ட்டு, இப்போ வரலையா, நீங்கள் சாப்பிட்றதுக்கு என்ன பண்ணுவீங்கன்ட்டு அவங்க தான் தட்டிலெல்லாம் எடுத்து கொடுத்தாங்க. நான் கொஞ்சம் தான் நடந்து போனேன் அந்த சாப்பிட்ற ஏரியாவுக்கு, டைனிங் ஹால் மாதிரி என்னமோ பஃபே மாதிரி வச்சுருந்தாங்க. நான் போய் எடுக்கல, அவங்க தான் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க சாப்பாட்டுக்கு. நல்லா ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க, ஃபோன் நம்பர் கொடுத்து. அப்புறம் எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி கிளாஸுக்கு போய் ஃப்ரெண்ட் ஆனதே அவங்க தான். அப்புறம் அப்போ தான் ஆண்ட்ராய்டெலாம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன், அதனால் ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க. அப்புறம் நான் சொன்னேன், அங்கே பாருங்கள் எட்டி பாருங்கள் நின்றுட்டுருக்கான், அவன் சரியான சந்தேக பிராணி அப்படின்ட்டு சொன்னேன். அப்புறம் கொஞ்சம் டச்சில் இருந்தாங்க. அப்புறம் டிவோர்ஸ் போயிட்டு இருக்கிறது எல்லாமே அவங்கள்ட்ட சொல்லுவேன். அப்பப்போ ஃபோன் பண்ணுவாங்க, நான் ஃபோன் பண்ண மாட்டேன். அவங்களுக்கு 2 பொம்பளை பிள்ளைங்க, ஒருத்தர் கல்யாணம் ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன். அவங்க பார்லர் இப்போ எடுத்துட்டாங்களா என்னன்னு கரெக்டாக ஞாபகம் இல்லை.
அப்புறம் அப்பப்போ அவங்களே ஃபோன் பண்ணி பேசுவாங்க, தைரியம் கொடுப்பாங்க. இன்றைக்கி வரைக்கும் டச்சில் இருக்கிறாங்க. என்னோடய ஸ்டேட்டஸ் பார்ப்பாங்க. அப்புறம் ஆனந்த் மாமாவை கேட்டேன்னு சொல்லுங்கள், ஆனந்த் மாமா நல்ல டைப்பு, அந்த மாதிரி ஆனந்த் மாமாவை நீங்கள் பார்த்துக்கோங்க, அந்த மாதிரி சொல்லிகிட்டு இருப்பாங்க. அது ஒரு சந்தோஷமாக இருக்கும். ஒரு இந்த மாதிரி செமினார் கிளாஸ் போனால் நிறையா ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க. எல்லோரும் பியூட்டிஷியன்ஸு, மேக்கப் ஆர்டிஸ்ட் அப்படி தான் இருப்பாங்க. ஒரு சிலர் கொஞ்சம் மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக இருந்தவங்கெல்லாம் அப்போ கொஞ்சம் ஒரு அளவுக்கு பண்ணிகிட்டு இருந்தாங்க. கிளாஸஸ் போயிட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு அம்மாவும் பொண்ணும் காயூஸ்ன்னு நினைக்கிறேன், அவங்க நல்லா ரீச் ஆகிட்டாங்க. அப்புறம்லாம் யாரும் கண்டுக்க மாட்டாங்க, மெசேஜும் போட மாட்டாங்க, ஒன்றும் போட மாட்டாங்க. ஹைட்ரா ஃபேஷியல்தே கிளாஸஸ் எல்லாம் போயிட்டு வரும்போது ஒரு 5-6 பேர் நல்லா ஃப்ரெண்ட் ஆனாங்க. எல்லாம் பியூட்டிஷியன்ஸ் தான். அதுக்கப்புறம் குரூப்பெல்லாம் ஆரம்பித்தோம். தூங்கிட்டே இருக்கும் அந்த குரூப்பு, யாரும் வந்து பேச மாட்டாங்க, நான் தான் பேசிகிட்டு இருப்பேன். அப்புறம் ஒரே ஒரு பொண்ணு மட்டும் அப்பப்போ ஃபோன் பண்ணோம், அதுவுமே இப்போ பண்ணுறதில்ல. அவங்க வீட்டிலே வச்சு ஹைட்ரா ஃபேஷியல் பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்பார்ட்மெண்ட்டில். அது மட்டும்தான் தெரியும், அதுக்கு மட்டும் தான் கிளாஸ்க்கு வந்திருந்தாங்க. அப்புறம் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்களா அந்த மாதிரி கேட்டுட்ருப்பாங்க. அவங்களும் இப்போல்லாம் ஃபோன் பண்ணுறதில்ல அவங்களே. அப்புறம் மெயினாக வந்து டிக்டாக்ல நான் வந்து ரிவீல் பண்ணதுக்கப்புறம் உலகத்துக்கு வந்து நான் சிங்கிள் மதர் எதுக்கு அங்கே ரிவீல் பண்ணேன்னா, நிறையா ஃபேக் ஐடியில் மேபி என்னோடய எக்ஸே ஃபேக் ஐடியில் வந்து புருஷன் மூஞ்சியை காமி, புருஷனை வச்சு வீடியோ போட மாட்டியா, அந்த மாதிரி நிறையா ஃபேக் ஐடியில் அவனே வந்து கேவலமாகவும் பேசிகிட்டு இருந்திருப்பான். அப்போ எல்லோரும் வந்து இப்படி சிங்கிள் புருஷனை காமின்னு சொல்லும்போது காண்டாய், ஏன் நான் சிங்கிள் மதராக நான் வீடியோ போடக்கூடாதா, என் பையனை வச்சு போடுறேன் பாருங்கன்ட்டு பிருத்திவியை 2-3 வீடியோ காமிச்சு 8th 9th படிக்கிறானா 10th படிக்கிறானா அந்த மாதிரி காமிச்சு போட்டிருக்கேன். அப்போ ஃப்ரேமில் வருவான் பிருத்திவி. அப்போ அந்த மாதிரி சிங்கிள் மதர்னால் நான் டிவோர்ஸ் போயிட்டுருக்குது, எனக்கு வேண்டி ப்ரே பண்ணுங்க அவங்களே போர் போயிட்டுருக்குது அப்படின்னு சொல்லிலாம் நான் வீடியோ போட்டிருக்கேன் டிக்டாக்ல. அப்போ அதில் என்ன ஆச்சுன்னா, நிறையா பேர் வந்து என்னை மாதிரி டிவோர்ஸ் பண்ணிவிட்டு வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணோம் அப்படின்னு நினைக்க மாட்டாங்களே. மோஸ்ட்லி வந்து சொசைட்டி, ஹஸ்பண்டு எல்லாத்துக்கும் பதில் சொல்லணும், பணம் இல்லை, நம்ம ஃபினான்ஷியலி இண்டிபெண்ட்டாக இல்லைன்ட்டு நிறையா பேர் மேரிட்டல் லைஃப்லேருந்து வெளியே வர முடியாமல் கள்ளக்காதலில் சிக்கிறவங்க மெஜாரிட்டியாக பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து தைரியம் இருக்காது. சொசைட்டியை ஃபேஸ் பண்ணணும், குழந்தைய பார்த்துக்கணும், நம்ம அவ்வளோ ஃபினான்ஷியலி இண்டிபெண்ட்டாக ஹஸ்பண்டை விட்டுறவும் கூடாது. ஹஸ்பண்டை வந்து எல்லாமே கரெக்டாக இருக்கும், ஏதோ 1-2 ஹஸ்பண்டை பிடிக்காத விஷயமா இருக்கும். சில பேர்த்துக்கு செக்ஷுவல் நீட்ஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்கும், ஹஸ்பண்ட் சாட்டிஸ்ஃபை பண்ணாத மாதிரி, இல்லைனா அவங்க வேலையில் பிஸியாக இருக்கனால கண்டுக்காத மாதிரி இருப்பாங்க, இல்லைனா ஏஜ்டாக இருப்பாங்க ஹஸ்பண்டு. அப்போ நிறையா லேடிஸ் வந்து எனக்கு டிக்டாக்ல தான் நிறையா லேடிஸ் ஃப்ரெண்ட் ஆனாங்க. சில பேர் என்னைய மாதிரி சிங்கிள் மதரு, சில பேர்த்துக்கு டிவோர்ஸ் போயிட்டு இருந்துச்சு, சில பேர் கள்ளக்காதலில் இருந்தாங்க. ஆனால் எனக்கு அது புரிஞ்சிக்க முடிஞ்சு எல்லாரும் என்னைய மாதிரி வெளியே வரணும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்களே, அதனால் அவங்க சுச்சுவேஷன் எனக்கு புரியும். ஆனால் கள்ளக்காதல் பண்ணி நிறையா இன்சிடெண்ட் நான் லைவ்லேயும் சொல்லியிருப்பேன். ஒரே ஒரு ஸ்டோரி மட்டும் சொல்கிறேன். ஒரு ஆர்மி மென்னு, ஒரு விடோ, அவங்களுக்கு வந்து ரெண்டு பசங்க. அவங்க விடோ, அவங்க வந்து நர்ஸாக போகிறாங்க, ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் 15,000 சம்பாதிக்கிறாங்க. அவங்க பெரியம்மா வந்து அவங்களுக்கு குழந்தைங்களாம் இல்லை, பெரியம்மா ஹஸ்பண்ட் இறந்துட்டாங்க பெரியப்பா. அப்போ அவங்களுக்கு பென்ஷன் வருது, அதனால அந்த பென்ஷனை கொடுத்துட்டு இவங்க வீட்டில் தான் இருக்காங்க. அப்போ பெரியம்மா, அந்த லேடி, 2 பசங்க இருக்கிறாங்க. அந்த பசங்கள்லாம் 9th 12th படிக்கிற மாதிரி பெரிய பசங்க. இப்போது இந்த மாதிரி ஒரு லேடிக்கு சொசைட்டி வந்து என்ன சொல்லும், கல்யாணம் ஆகாத பிள்ளையாக இருந்துச்சுன்னா 23 வயசு வந்துருச்சுன்னா 25 வயசு வந்துருச்சு, 26 வயசு வந்துருச்சு, கல்யாணம் பண்ணலையா, புருஷன் வேணும், ஃப்யூச்சர் லைஃபுக்கு புருஷன் வேணும், குழந்தை வேணும் அப்படின்னு சொல்லும். ஆனால் குழந்தையோட ஹஸ்பண்ட் இறந்துட்டாலோ, ஹஸ்பண்ட் ஓடி போய் வேறு கல்யாணம் பண்ணிட்டாலோ, ஹஸ்பண்ட் விட்டுட்டு போயிட்டாலோ, டிவோர்ஸி ஒரு பொம்பளை அப்படின்னா அதுக்கு வந்து சொசைட்டி கவலைப்படாது. வயிற்றுல குழந்தை இல்லைனா கையில் குழந்தை வச்சுட்டு இருந்தால் தான் நம்மளுக்கு லைஃப்பில் பேர்டன் அதிகம். ஆனால் அப்போ வந்து சொசைட்டி நீ செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கோன்னு சொல்லாது, ஒரு துணை வேணும்னு சொன்னாது, தனியாக இருக்கும்போது பிடுங்கி தள்ளும் அந்த மாதிரி சொசைட்டி. அப்போ நான் புரிஞ்சுக்குவேன், சரி இவங்க வந்து கள்ளக்காதல் இதனால தான் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. அப்போ அந்த லேடி வந்து உங்கள்கிட்ட நிறையா கள்ளக்காதல் ஸ்டோரி சொல்லியிருக்காங்க. அவங்களே இல்லீகல் ரிலேஷன்ஷிப்பில் ஜென்ஸு லேடிஸு எல்லோரும் வந்து என்கிட்ட சொல்லுவாங்க, நான் யார்ட்டையும் சொல்ல மாட்டேன்ல அப்படின்ட்டு. ஆனால் இந்த ஒரு இன்சிடெண்ட் மட்டும் நான் சொன்னால் சில பேர் கள்ளக்காதலில் இருக்கிறீங்க அப்படின்னா அதுலேருந்து இமீடியட்டாக வெளியே வாங்க. நிறையா ஸ்டோரிஸ் இருக்குது, அது என்னோடய லைவ்லலாம் கேட்டிருப்பீங்க. பரவாயில்ல, இந்த ஒரு ஸ்டோரி மட்டும் சொல்கிறேன். அந்த ஆர்மி மென்னு
அவன் அவன் ஆர்மி மென்னு இவங்க இப்படி இருக்காங்களா, இவங்க ஒரு லோன்லினஸ் இருக்கும்ல, என்ன தான் விடோவாக இருந்தாலும் லோன்லினஸ் இருக்கும். அவங்களுக்கும் வந்து உடம்பு பசியும் இருக்கும்ல, மனசு பசி, உடம்பு பசி, வயிறு பசி இப்படின்னு தனியாக நிறையா பசி இருக்குது. அப்போ என்னாச்சு, பிள்ளைங்க அவங்க பாட்டுக்கு படிச்சுட்டு இருப்பாங்க. அவங்க வயசானவங்க பெரியம்மா, அவங்க நாடகம் பார்த்துட்டு இருப்பாங்க. இவங்க வேலையை விட்டு வந்தாலும் இவங்களுக்கு ஒரு பேச்சு துணைக்கு இல்லை, அந்த மாதிரி தோணும் போல் இருக்குது. யாரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸும் கிடையாது. அதனால அவங்க என்கிட்ட வந்து ஷேர் பண்ணாங்க, இப்படி ஒரு ஆர்மி மென்னு, அவரை வந்து நான் 4-5 வருஷமாக லவ் பண்ணுறேன், அவருக்கு கல்யாணம் ஆகிடுச்சி, அவங்களுக்கு வந்து 2 குழந்தைங்க இருக்கிறாங்க, லவ் பண்ணுறேன், என்கிட்ட நகையெல்லாம் வாங்கியிருக்காரு, இப்போ கொஞ்சம் பிரச்சனை போயிட்டுருக்கு, திருப்பி கொடுத்துருவாரா இல்லையான்னு தெரியல. நான் வந்து லீவில் வந்தார்னா 1 மாதம் லீவில் வந்தார்னா என் கூடயே 5 நாள் ஸ்பெண்ட் பண்ணுவார். நாங்கள் ரூம் போட்டு போய் டேஷ் பண்ணிட்டு வருவோம். நாங்கள் 2 பேரும் செக்ஷுவலியும் ரொம்ப க்ளோஸ் தான் அப்படிங்கிற மாதிரி, எனக்கும் தேவைப்படும்ல அப்படிங்கிற மாதிரி, நல்லா புருஷன் மாதிரி பார்த்துக்குவார் அப்படின்னெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கோம். அப்புறம் என்கிட்ட வந்து சொன்னாங்க, இப்படி ஏமாந்துட்டேன் போல் இருக்கு, அவன் வந்து என் பொண்டாட்டி கூட எந்த செக்ஷுவல் ஆக்டிவிட்டியும் இல்லை, எல்லா மெஜாரிட்டி ஆம்பளைங்க சொல்கிறது இதுதான் சேட்டில் வந்து சோஷியல் மீடியா வந்ததுக்கப்புறம், என் பொண்டாட்டி கூட எந்த செக்ஷுவல் ஆக்டிவிட்டியும் கிடையாது அப்படின்னு சொல்லி தான் இவன் ஹோட்டலில் ரூம் போட்டு இவங்களை வச்சு நல்லா செஞ்சுருக்கான் போல் இருக்கு. அப்புறம் ப்ரெக்னென்ட்டுன்னு தெரிஞ்சிருக்கு போல் இருக்கு, பக்கத்து ஊர், அதனால அவங்க ஒய்ஃப் வந்து 2nd பேபி ப்ரெக்னென்ட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஊருக்காரங்க. அப்போ இவங்களுக்கு தோணுச்சு, ஏன்டா நீ தான் சொன்ன எதுவுமே செக்ஷுவல் ஆக்டிவிட்டி கிடையாது, அதனால ஏன் கூட அப்படின்னு சொன்னியே, எங்கே போச்சுன்னு சண்டை போட்டிருக்காங்க. அதுக்கு அவன் வந்து ஏதோ பதில் கொடுத்துருக்கான் போல் இருக்கு. அதை கூட இவங்க விட்டுட்டாங்க. நகை வந்து 30 பவுன் பக்கம், நிறையா காசும் கொடுத்துருக்காங்க, நகையும் கொடுத்துருக்காங்க போல் இருக்கு. லாக் ஆகிடுச்சு நகை. அது கேட்டே இருந்திருக்காங்க, அவன் கொடுக்கவே இல்லை போல் இருக்கு. அதனால தான் என்கிட்ட வந்து கேட்டாங்க. அப்புறம் என்கிட்ட சொன்னாங்க, அவன் இப்போ வந்து என்கிட்ட சரியாக பேசுறதில்ல, ஊருக்கு கூட வந்துட்டு போயிருக்கான், என்னைய பார்க்கல, அந்த மாதிரி சொன்னாங்க. ஏமாந்துட்டும் போல் இருக்கு, நகை வந்தால் போதும் எனக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அப்புறம் நான் என்ன பண்ணேன், ஆனஞ்சிட்ட கேட்டேன், நீங்கள் என்ன காட் மதரா, நிறைய இந்த காட் மதர் வேலையெல்லாம் பார்ப்பேன், காட் மதரா அப்படின்னு கேட்டார் ஆனஞ்சி. ஆமாம், நான் காட் மதர் தான், பரவாயில்ல, அவங்கள்ட்ட நான் போய் எப்படியாச்சும் ஹெல்ப் பண்ணோம் அப்படின்ட்டு நான் வந்து 2 நம்பர் வச்சுட்டு இருப்பேன்ல, சோஷியல் மீடியாவுக்கு ஒரு நம்பர் இருக்குல்ல, அந்த நம்பர்லேருந்து அந்த ஆளுக்கு மெசேஜ் போட்டு அவங்க சொன்னாங்க, இப்போ கூட யார்ட்டையாச்சும் பேசிட்டு தான் இருக்கான் போல் இருக்கு, அவன் வந்து ப்ளே பாயா அப்படின்னு மட்டும் கண்டுபிடிச்சி சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. சரிட்டு நான் போய் 2-3 நாள் ஹாய் ஹலோ, நான் டிக்டாக்லேருந்து உங்கள் நம்பர் எடுத்தேன், அழகாக இருக்கீங்க, அந்த மாதிரி அங்கே நம்பர் போட்டு வச்சுருந்தேன், அழகாக இருக்கீங்க, ஆர்மியா, எங்கள் அப்பாவும் ஆர்மி தான், அப்படி இப்படின்னு நல்லா நானும் கடலை போட்டுட்டு இருந்தேன். வரவங்களே அவனும் நல்லா கடலை போட்டே இருந்தான், நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க, நீங்கள் 40 வயசு மாதிரி தெரில அப்படின்லாம் கடலை போட்டே இருந்தான். அப்புறம் அவன்கிட்ட பேசிட்டு அதை வந்து அப்படியே அவங்களுக்கு ஷேர் பண்ணிகிட்டே இருப்பேன். வாட்ஸ்அப்பில் மெசேஜை ஸ்க்ரீன்ஷாட்டு, வாய்ஸ் மெசேஜ் எல்லாம் ஷேர் பண்ணிவிட்டு, ஆமாம் அவன் வந்து சரியான ப்ளே பாய் தான், நீங்கள் அவனை நம்பிட்டு இருக்காதீங்க, உங்கள் நகையை வாங்குறதுக்கு பாருங்கள் அப்படின்னு மட்டும் சொல்லிவிட்டு, அப்புறம் நான் கடைசியாக அவன்கிட்ட போய் இப்படி ஒருத்தர் ஏமாத்திருக்கியா, ஒழுங்காக நகையை கொடுக்குறியா இல்லையா அப்படின்னு சொல்லிவிட்டு நான் பிளாக் பண்ணிட்டேன். வரவங்களே அவன் என்ன ஒழுங்கு மரியாதையாக கொடுத்துரு, இல்லைன்னா போலீஸ் ஸ்டேஷனில் தான் போய் நிற்பேன் அப்படின்னு மிரட்டிட்டு நான் பாட்டுக்கு பிளாக் போட்டேன். அவன் வேறு நம்பர்லேருந்து இந்த நம்பருக்கு நார்மல் மெசேஜில் அவ்வளோ கேவலமாக வந்து திட்டிட்டு உட்காந்துருந்தா. அப்புறம் ஆனந்த் சொன்னார், உங்களுக்கு தேவையா, இவ்வளோ அசிங்கமாக திட்டுறான்ல, உங்களுக்கு தேவையா அப்படின்ட்டு. அப்புறம் கொலை மிரட்டெல்லாம் வந்துச்சு, நீ எப்படி உயிரோடு இருக்கேன்னு பார்க்கலாம் அப்படி இப்படின்ட்டு. அது ஒரு லெசனு, இனிமேல்லாம் இப்படி பெரிய ஜான்சி ராணி மாதிரி வேலையை பார்க்கக்கூடாது, யாரோ எப்படியோ அவங்க எப்படி சிக்கினாங்களோ அவங்களுக்கு மட்டும் அட்வைஸ் பண்ணிவிட்டு விட்டுறணும், ஐடியா கொடுத்துட்டு நம்ம இந்த மாதிரி இன்வால்வ் ஆகக்கூடாது. ஏன்னா சிங்கிள் மதராக இருந்தேன், அவன் என்ன வேணாலும் பண்ண முடியுமில்ல, வந்து சூலூரில் கேட்டால் தெரியுமில்ல அப்படின்ட்டு அது ஒரு லெசனாக இருந்துச்சு வரவங்களே டிக்டாக்லேருந்து. இது மாதிரி கள்ளக்காதல் பண்ணாதீங்க. யாராச்சும் கள்ளக்காதல் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா, ஈவன் சிக்காபாய், சூர்யா, சுமி உங்களுக்கும் சொல்கிறேன், ஒழுங்கு மரியாதையாக சிக்காபாய், இதுக்கு மேலே நீங்கள் உங்கள் பொண்டாட்டி கூட போய் வாழுங்க, அவளுக்கு நீங்களாம் வீடு வாங்கி கொடுக்க தேவையில்லை. ஆக்சுவலி சுமி கேஸ் போட முடியும். சுமி வந்து எங்கள் கல்யாண லைஃப்பில் இவ குறுக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி காம்பன்சேஷன் கேட்க முடியும். சுமி இப்போ லா வந்திருக்கு, யாராச்சும் கள்ளக்காதல் பண்ணுறாங்க, ஹஸ்பண்ட்டை ஒய்ஃப்ட்ட கள்ளக்காதல் இருக்காங்கன்னா அவங்கள்ட்ட நம்ம காம்பன்சேஷன் கேட்கலாம், எங்கள் மேரேஜை உடச்சிட்டாங்க, எங்களுக்குள்ளே இருக்க பாண்டிங்கை உடச்சிட்டாங்கன்ட்டு. ஆனால் சுமி, உங்களுக்கு மேரேஜ் சர்டிஃபிகேட்டும் கிடையாது, ஒரு மண்ணும் கிடையாது, உங்கள் ஹஸ்பண்டு பேரும் கிடையாது, உங்கள் ஆதாரில் ஆனந்தன் பேர் வச்சு அது வேற ஒரு தனி ட்ராக் ஓடிட்டுருக்கு. அதனால் கள்ளக்காதல் பண்ணாதீங்க. என்றைக்குமே ஃபஸ்ட் மேரேஜோ செகண்ட் மேரேஜோ லீகலாக நீங்கள் மேரேஜ் பண்ணிங்கன்னா தான் உங்கள் ஹஸ்பண்ட் தான் உங்களுக்கு கடைசி வரைக்கும் வரப்போகிறாங்க. ஆனால் ஹஸ்பண்டையும் நம்பி இருக்க வேண்டாம்.
உங்களை மட்டும் நம்பி இருங்க. கடைசி காலத்தில் நிறையா காசு சேர்த்து வச்சிங்கன்னா ஏதாச்சும் ஒரு ஓல்டேஜ் ஹோம்லேயாச்சும் உங்களை பார்த்துக்குவாங்க வரவங்களே. உங்கள் ஹஸ்பண்டே இல்லாமல் போயிட்டா கூட உங்களை ஓல்டேஜ் ஹோம்லேயாச்சும் காசு இருந்துச்சுன்னா நல்லா ராஜ மரியாதையோடு பார்த்துக்குவாங்க. இல்லைன்னா புழு வந்து அப்படி தான் சாகிற மாதிரி ஆயிரும். சுகர்லாம் இருந்துச்சுன்னா கால் கையெல்லாம் பார்க்க மாட்டாங்க. நார்மல் ஓல்டேஜ் ஹோம்லலாம் நல்லா பார்க்க மாட்டாங்க. ட்ரஸ்ட் மாதிரி வச்சுட்டு காசு பிடிங்குவாங்க, ஆனால் பார்க்க மாட்டாங்க. நான் கண்ணால் பார்த்துருக்கேன். நாங்கள் போன வருஷம் வரைக்கும் ஒரு ஓல்டேஜ் ஹோமுக்கு சாப்பாடு செலவு கொடுத்துட்ருப்போம் வருஷத்தில் 3 தடவை. இப்போ கொடுக்கறதில்ல. இப்போ ஒரு அனாதாசிரமம் கேட்டு வச்சுருக்கேன் ஒரு பசங்களோடது. அங்கே தான் போய் இதுக்கு மேலே கொடுக்கணும் ஒரு அவங்களே. அதனால் துட்டு தான் லைஃபு. எனக்கு இவ்வளோ வருஷம் கழிச்சு தான் இப்போ 45க்கு மேலே தான் காசு இருந்தால் தான் வாழ முடியும் அப்படின்னு. முதல்லலாம் காசு சும்மா சைடில் இருக்கணும் அப்படின்னு நினைப்பேன். வாழ்கிறதுக்கு காசு வேணும் அப்படின்ட்டு. காசு இருந்தால் தான் வாழவே முடியும் அப்படின்ட்டு ஆயிடுச்சு அவங்களே. அப்புறம் கார் வாங்கிறத பற்றி நிறையா பேர் லைவ்லேயும் சொல்லுவாங்க. கோ டாக்ஸிக்கு நிறையா செலவாகுது, 5000 ரூபா வரைக்கும்லாம் நாங்கள் கொடுத்து கால் டாக்ஸி எடுத்துகிட்டு எங்கேயாச்சும் பாண்டிச்சேரி, சென்னை அந்த மாதிரினா நாங்கள் கால் டாக்ஸியில் போயிடுறோம்ல சில டைமு. அப்புறம் நிறைய கிளைண்ட்ஸும் அப்படி தான் 5 லட்சம் எடுத்துகிட்டு வந்தாரா, 10 லட்சம் எடுத்துகிட்டு வந்தாரா ஆனந்த் அப்படின்லாம் சில கிளைண்ட்ஸ் வந்து கேட்பாங்க. அவர் 5 லட்சமும் எடுத்துகிட்டு வரல, 10 லட்சம் வரல, ஒரு நல்ல மனுஷனாக எனக்கு கிடைச்சார், அவ்வளோதான். நிறையா பேர் என்கிட்ட லைவ்லேயும் கேட்பீங்களே கார் வாங்க அப்படின்ட்டு. கார் வாங்கினா இப்போ கடன் ஆகும். 7 லட்ச ரூபா மினிமம் அப்படி தானே வரும். ஒரு நல்ல வண்டி வாங்கணுன்னா 7 லட்ச ரூபா வேணும். 7 லட்ச ரூபா கடன் ஆகணும். இப்போ கடன் இல்லாமையாச்சும் நிம்மதியாக இருக்கேன். கால் டாக்ஸிக்கு காசு கொடுத்து கூப்பிட்டு போகிற அளவுக்கு ஆனந்தி பெரிய ஆளாக தான் இருக்கார். அட்லீஸ்ட் பஸ்ஸில் அலைய வைக்காமல் கால் டாக்ஸிலையாச்சும் கூப்பிட்டு போகிற மாதிரி இருக்கார்ல. அதனால் அது போதும் வரவங்களே. கார் வந்து எங்களுக்கு தலையில் எழுதி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக 26லையாச்சும் வாங்குவோன்னு நம்புகிறேன். பார்ப்போம். கார் வாங்குறத பற்றி நானே கவலைப்படல. ஏன்னா கால் டாக்ஸி வந்து நாங்கள் 2 பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஜோடியாக பக்கத்தில் உட்காந்துக்கலாம். நான் அவர் ஷோல்டரில் தூங்கலாம். சொந்த காராக இருந்துச்சுன்னா அவர் ஓட்டுவார். அப்புறம் பார்க்கிங் பிரச்சனை இருக்கும். இதெல்லாம் நான் எக்ஸு கூட போகும்போது தலைவலியாக இருக்குமா. என் தம்பி ட்ராவல்ஸ் வச்சுருந்தனாலே எனக்கு எந்த 4 வீலர் மேலேயும் இன்ட்ரெஸ்ட்டே கிடையாது. அது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. கால் டாக்ஸி ஈஸியாக இருக்குது. நாங்கள் அப்பப்போ பணம் செலவு பண்ணுறோமா, போயிட்டு வரோமா, எந்த சர்வீஸ் பண்ண தேவையில்லை, பஞ்சர் ஆகாது, எதுவுமே பிரச்சனை இல்லை. அப்படியே வாழ்க்கை ஓடிட்டுருக்கு அவங்களே. அப்புறம் ஆனந்தியோட ஃபேமிலி வச்சு எனக்கு ஒரு சின்ன வருத்தம் இருக்குது. என்னென்னா அவங்களுக்கு ஃபேமிலி குரூப் இருக்குது. இன்றைக்கு வரைக்கும் ஆனந்தில் நான் கேட்டதும் கிடையாது, என்னை ஏன் குரூப்பில் நீங்கள் போடலன்ட்டு. அவங்களும் வந்து அவருக்கு நான் ஒய்ஃப் ஆனதுக்கப்புறம் அவளை சேர்த்தரணும் குரூப்பில் அப்படின்னு சொல்லி அவங்க சித்தி, அவங்க அம்மா, அக்கா, தங்கச்சி எல்லோரும் அவங்களோட ஃபேமிலி மட்டும், க்ளோஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் மட்டும் இருக்காங்க. அதில் என்னையும் சேர்த்தவே இல்லை. அது எனக்கு கொஞ்சம் மனசுக்கு வருத்தமாக இருக்கும். ஒரு டிஸ்டன்ஸ்லேயே வைக்கிறாங்க அப்படின்ட்டு. சரி, சோஷியல் மீடியா கல்யாணம், சோஷியல் மீடியா காதல், சோஷியல் மீடியா கல்யாணம், அதனால இந்த டிஸ்டன்ஸ் இருக்க தானே செய்யும். ரியல் லைஃப்பில் இருக்கிற கல்யாணமே இப்படி தான் போயிட்டுருக்கு. அப்புறம் வர்ச்சுவலி இப்படி பண்ணால் இப்படி தானே இருக்கும் அப்படின்ட்டு நானே மனசை தேர்த்திக்குவேன். ஆனால் அது கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்கும். இவராச்சும் வந்து கல்யாணம் ஆனதுக்கப்புறம் இவர் வந்து அவங்க அம்மாட்டையோ அக்கா தங்கச்சிட்டையோ என்னை விட்டு கொடுக்க மாட்டார் யார் முன்னாடியும். ஈவன் நான் யார்ட்டையாச்சும் கோல் மூட்டி இவரை பற்றி சொல்லி வச்சுருந்தா கூட அவங்க என்கிட்ட சொல்லுவாங்க. அவங்க கொலி கூட சொல்லியிருக்காங்க, உங்களை எங்கேயுமே விட்டு கொடுக்க மாட்டார் ஆனந்தி அப்படின்ட்டு. நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவார். நீங்கள் நல்லா தான் பார்க்குறீங்க, நல்லா பார்த்துக்கோங்க அப்படின்ட்டு. ஆனால் இது ஏன் பண்ணலை அப்படிங்கிறது எனக்கு கேட்கணும்னு தோணலை. ஆனால் அவங்க குரூப்பில் போய் இதை சமைச்சேன் சாப்பிட்டேன் அப்படின்ட்டு பேசிகிட்டு இருக்கும்போது நம்மளை எதுக்கடா ஒதுக்கி வச்ச மாதிரி வச்சுருக்காங்க அப்படின்ட்டு தோணும். இதுக்கு மேலே அவங்க சேர்த்துலேனாலும் பிரச்சனை இல்லை, சேர்த்துனாலும் பிரச்சனை இல்லை. எனக்கு என் ஃபேமிலி ஆனந்தி, என் பையன், இவங்க நாங்கள் 3 பேர் தான் ஃபேமிலி. எங்கள் அப்பா வேணால் அதில் சேர்த்துக்கலாம், என் தம்பியை சேர்த்துக்கலாம் ஃபேமிலியில். அப்படி போயிட்டுருக்குது இப்போ இருக்க லைஃபு. இன்னொரு முக்கியமான விஷயம் முடியறதுக்குள்ளே சொல்கிறவர்களே, இப்போது நான் வந்து ஸ்கூலுக்கு 2019 ஒரு 1.25 வருஷம் ஸ்கூலுக்கு போனவர்களே. எங்கள் அப்பா இப்போ ரீசெண்டாக கூட வந்து சொன்னார், எங்கள் தம்பி ஒய்ஃப் கொஞ்சம் போனாங்க ஸ்கூலுக்கு இப்போது இந்த வருஷம். கூப்பிட்டார் எங்கள் அப்பா, என்னால் பார்க்க முடியல அப்படின்ட்டு. தம்பி ஒய்ஃப் போனாங்க. சரி, அவங்க போகிறாங்கன்ட்டு நான் வெரிகோஸ் வெயின் வேறு இருக்குது, ஸ்கூலுக்கு போகணுன்னா நின்று டீச் பண்ணிகிட்டு இருக்கணும், சரி வராது அப்படின்ட்டு நான் போகல. வீட்டிலனா ஒரு கிளைண்ட்டுக்கும் இன்னொரு கிளைண்ட்டுக்கு நடுவில் இல்லை கேப் கிடைக்கும் போது நான் பெட்டில் படுத்துட்டு தான் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறதே. நான் மோஸ்ட்லி பெட்டில் படுத்துட்டு தான் இருப்பேன். ரொம்ப கால் தொங்க போட்டே உட்கார மாட்டேன். ஏன்னா ரைட் லெக்கில் ரொம்பவே ஜாஸ்தியாக தான் இருக்குது. செகண்ட் ஸ்டேஜில் இருக்குது வெரிகோஸ் வெயின்.
அப்போ எங்கள் அப்பா வந்து சொல்லிட்டு இருந்தார், சொந்தக்காரங்கெல்லாம் சொல்கிறாங்க, சொந்தக்காரங்களை என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க, எங்கள் அப்பாவோட அந்த எக்ஸர்விஸ்மெண்ட் குரூப்பில் அந்த ஏஜில் இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க, உங்கள் ஸ்கூலை உங்கள் பையனோ பொண்ணோ வந்து பார்க்க வேண்டியதானே, உங்களுக்கு ரெஸ்ட் கொடுக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்ட்டு எங்கள் அப்பா வந்து என்கிட்ட சொல்லுவார். ஆனால் நான் என்னோட இந்த லைஃப் ஸ்டோரி வீடியோ மூலயமா எங்கள் அப்பாட்ட நான் இது வரைக்கும் வந்து எதிர்த்து பேசி நீங்கள் இப்படி பண்ணீங்க அப்படி பண்ணீங்கன்னு நான் சொன்னதில்லை. ஆனால் நான் இங்கே ரிவீல் பண்ணுறேன். சொந்தக்காரங்க அவர்கிட்ட போய் காதில் நரைச்சாலும் எனக்கு கவலை கிடையாது. இதுக்கு மேலே நான் எதை இழந்தாலும் நான் கவலைப்பட மாட்டேன். ஏன்னா எல்லாமே இழந்தாச்சு. அதனால் என்னென்னா, நான் வந்து சிங்கிள் மதராக இருக்கும்போது தான் ஸ்கூலுக்கு நான் போக ஆரம்பித்தேன். எங்கள் அம்மா இறந்து கொஞ்சம் நாளில் அந்த டிவோர்ஸ் அப்ளை பண்ணதுக்கப்புறம் தான் நான் வந்து இறந்து 8-9 மாதம் அடுத்த வருஷம் போக ஆரம்பித்தேன்னு நினைக்கிறேன், 2019. சரியா? அப்போது 18 எங்கள் அம்மா இறந்தோடனே 18 போனேன். அப்புறம் 19 போனேன். 20 அந்த மார்ச் வரைக்கும் போனேன். அப்போது கிட்டத்தட்ட 2.25 வருஷம் போயிருக்கேன்னு நினைக்கிறேன். 2.25 வருஷத்தில் நான் வந்து டெய்லி போக மாட்டேன் உறவுகளே. வியாழன் வாரத்தில் 3 நாள் போவேன். மண்டே வெட்னஸ்டே ஃப்ரைடே அது மாதிரி அப்படி தான் போயிட்டு இருந்தேன். வாரத்தில் 3 நாள் தான் போயிட்டு இருந்தேன். பார்லர் பார்க்கணும்ல அப்படின்ட்டு. எல்லோரும் இப்போ கேட்டாங்கன்னா நான் வந்து பார்லர் லாஸ் ஆகுது அதனால நான் போகல அப்படின்னு நான் இப்போ சமாளிச்சிருவேன். ஆனால் உண்மையான காரணம் என்னென்னா, ஒன்று நான் வந்து இது ரிலேட்டிவ்ஸ்க்கும் எங்கள் அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் பார்த்துட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்கு தான் நான் சொல்கிறேன். இப்போ எங்கள் அப்பா வந்து இப்படி சொல்கிறாருல, எல்லாத்தையும் பையனும் பொண்ணும் சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க, எனக்கு வந்து கஷ்டமாக இருக்குது ஸ்கூல் ரன் பண்ணுறதுக்கு. 25 குழந்தைங்க தான் இருக்காங்க உறவுகளே. ஒரு ஆயாமா 25 குழந்தைங்க, 2 டீச்சர்ஸ் தான் இருக்காங்க. ஆனால் நிறையா குடைச்சல் வந்துகிட்டே இருக்கும். இஓ ஆஃபீஸ்லேருந்து இதை கொடுங்க அதை கொடுங்க இந்த ஃபைலை கொண்டு வாங்கன்ட்டு இவர் வண்டியை தூக்கிட்டு போயிட்டு இருப்பார்ல அந்த இஓ ஆஃபீஸ்க்கு. அதனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அவருக்கு, ஏஜ் ஆகிட்டனால. அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, என் தம்பி ஒய்ஃபும் கொஞ்ச நாள் போனாங்க. அவங்க ஏன் போகிறதில்லன்னு எனக்கு தெரியாது. ஆனால் அவங்களுக்கு ஃப்ரீ டைம் இருக்குது. ஏன்னா 2 பேருமே ஜாப் கிடையாது, வீட்டில் தான் இருக்காங்க. என் தம்பி அந்த சீட் நடத்துறது மட்டும் தான் இப்போதைக்கு பார்த்துட்ருக்கான். அவனுக்கு கொஞ்சம் வாடகை பணம் வருது. அதை வச்சு அவனோட சர்வைவல் போயிட்டுருக்கு. அவன் போக முடியும். ஆனால் ஏன் போக மாட்டேங்கிறான்னு எனக்கு தெரியல. வாரத்துக்கு 2 நாள் போகலான் தான், ஏன் போக மாட்டேங்கிறான்னு எனக்கு தெரியல. ஆனால் நான் ஏன் போகலன்னா, 2.25 வருஷம் போனேன்னா ஒரு நயா பைசா கூட சேலரின்னு எங்கள் அப்பா கொடுக்கல. சரியா? அது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. தீபாவளி எப்படி எங்கள் அப்பா காசு கொடுப்பாருன்னா, தீபாவளிக்கு 5000 ரூபா, தீபாவளிக்கு 10,000 ரூபா. சரியா? பிருத்திவிக்கு 5000 ரூபா, எனக்கு 5000 ரூபா, பர்த்டேக்கு 5000 ரூபா இல்லைனா 3000 ரூபா, பொங்கலுக்கு 5000 ரூபா இல்லைனா 3000 ரூபா. ஒரு வருஷத்துக்கு ஒரு 20,000 25,000 ரூபாக்குள்ளே எங்கள் அப்பா எப்போவுமே எனக்கு கொடுக்குறதா. இந்த 2 பர்த்டே, தீபாவளி, பொங்கல் இதுக்கு தான் வரும் காசு எங்கள் அப்பாட்டிருந்து. மற்றபடி நான் எதுக்குமே கேட்க மாட்டேன். ஆனால் எனக்கு டிவோர்ஸ் போயிட்டுருக்கிறது எங்கள் அப்பாவுக்கு தெரியும். கேட்டு தானே டிவோர்ஸ் அப்ளை பண்ணியிருக்கேன். அப்புறம் எனக்கு செலவு இருக்கும். நான் சிங்கிள் மதராக இருக்கேன். எனக்கு வாடகை மட்டும் தான் வருது. பார்லர் டே பை டே கம்மி தானே ஆகுது பார்லர் வருமானம். அவர் ஒரு நாள் கூட சேலரி மாதிரி கொடுக்கல. அப்போ நான் எப்படி போக முடியும் ஸ்கூலுக்கு? அது ஒரு காரணம். இன்னொன்று, எங்கள் அம்மா இறந்து அடுத்த வருஷம் வந்துச்சுல்ல 2019, அப்போ வந்து எங்கள் தம்பி ஒய்ஃபு, எங்கள் அப்பா எல்லாருமே அந்த பாபநாசம் போயிட்டாங்க. அதுவும் எனக்கு தெரியாது. பாபநாசம் போயிட்டு வந்தாங்கன்னு அப்புறம் தான் தெரியும். நான் அதை மைண்ட் பண்ணிக்கல. சரி, நான் எங்கேயும் போக மாட்டேன்ல, பார்லர்னு உட்காந்துருப்பேன். நான் போகல, கோர்ட்டு கேஸு அது வேறு போகணும் அப்படின்ட்டு 2 சைடும் போகணும்ல. அப்போ மாதத்துக்கு 2 ஹியரிங் அட்டன் பண்ணோம். இந்த கோர்ட்டு டிவியே, அங்கே டிவோர்ஸ்க்கு. அதனால் நான் அதை பெருசாக எடுத்துக்கல. ஆனால் 18th, ஆமாம் 19th இல்லை 18th ஏதோ அந்த 3 மாதம் முடிஞ்சதுக்கப்புறம் போனது. பாபநாசம் போயிட்டு வந்தாங்க அவங்களே. அது நான் கண்டுக்கல. 2019 தான் நான் வந்து வாரத்தில் 3 நாள் போயிட்டுருக்கேன்ல. என்றைக்கு நான் போகலையோ அன்னைக்கு பூஜை வச்சுருக்காங்க ஸ்கூலில். எங்கள் அம்மாவோட அந்த ஆனிவர்சரி, 2nd ஆனிவர்சரியா 1st ஆனிவர்சரியா ஞாபகம் இல்லை, வச்சுருக்காங்க. நான் வந்து எனக்கு தெரியாது வச்சுருக்கிறது, என்கிட்ட சொல்லவும் இல்லை, தம்பியும் சொல்ல அப்பாவும் சொல்ல. நான் அடுத்த நாள் எப்போ மாதிரி ஸ்கூலுக்கு போகிறேன். என்னையை கூப்பிட்டு போகிறதுக்கு கார் தான் வரும். எங்கள் அப்பா தான் டிரைவர் அனுப்பிச்சுடுவார். நான் போனோடனே ஆயாம்மா என்கிட்ட வந்து, உங்கள் அம்மாவோட இது டெத் ஆனிவர்சரி நேற்று ஏன் வரல, நீங்கள் பொண்ணு தானே, நீங்கள் வந்திருக்கணும் தானே அப்படின்னு வந்து ஆயாம்மா என்கிட்ட கேட்குது. அவங்களே எனக்கு கண்ணில் அப்படியே தண்ணி ஓடுது. நான் ஒன்றும் சொல்ல, ஆயாம்மா சொன்னால் தானே வர முடியும், எங்கள் அப்பா என்கிட்ட சொல்ல அப்படின்னு மட்டும் கொஞ்சம் ஒரு மாதிரி ஹஸ்கி வாய்ஸில் சொல்லிவிட்டு, ஒரு மாதிரி சேட் வாய்ஸில் சொல்லிவிட்டு நான் பாட்டுக்கு டீச்சர்ஸ் ஸ்டாஃப் ரூம் போயிட்டேன்.
ஸ்டாஃப் ரூம் போயிட்டு அங்கே மிஸ்ஸுங்க அப்போ என்ன 2 பேரோ 3 பேர் இருந்தாங்க மிஸ்ஸுங்க, என்னையை சேர்த்து 4வது. அப்புறம் நான் அந்த மிஸ்ஸுங்கள்கிட்ட கேட்டேன், இது நியாயமா, அவங்க சார் பண்ணுறது நியாயமா? என்னையை மேடம்னு கூப்பிடுவாங்க, அவங்கள சார்னு கூப்பிடுவாங்க, இது நியாயமா சொல்லுங்கள், எங்கள் அம்மாவோட டெத் ஆனிவர்சரி என்னை கூப்பிடாமல் வைக்கிறாங்க, அப்போ என்ன மையத்துக்கு ஸ்கூலுக்கு கூப்பிட்றாரு? ஸ்கூலை மட்டும் பார்க்குறதுக்கு என்னோடய இது வேணும், என்னோடய ஹார்ட் ஒர்க் வேணும். நான் கிச்சன்லேயும் அவருக்கு ஹெல்ப் பண்ணுவேன். கீரை கேட்டார்னா கீரை ஆஞ்சு கொடுக்கும் ஆயாமல், நான் நடுவில் போய் கீரை இது பண்ணிட்டு வருவேன். டீ போட்டு கொடுப்பேன் எங்கள் அப்பாவுக்கு. நிறையா அங்கே ஆப்சண்ட்டாக இருக்க 2 கிளாஸ் 3 கிளாஸ் கூட பார்ப்பேன். அப்போ எனக்கு கடுப்பாச்சு வரவங்களே. ஆனால் இந்த உள்ளே நடக்கிற பொலிட்டிக்ஸ் இருக்குல்ல, இது வந்து அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கோ சொந்தக்காரங்களுக்கோ தெரியாது. எல்லோரும் வெளியே இருந்து பார்க்கும்போது இவர் சிம்பத்தி க்ரியேட் பண்ணுறதுக்குன்னு சொன்னால், ஆமாம் வரலாமுள்ள பிள்ளைங்க ஏன் பார்க்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு. எங்கள் அப்பாவா என் பையனுக்கு ஃபீஸ் கட்டுறாங்க கேட்டாங்க. எங்கள் அப்பா வந்து ஏதோ நடுவில் காலேஜ் சேர்த்துனதுக்கப்புறம் என் தம்பியும் எங்கள் அப்பாவும் கேட்டாங்க, காசு கொடுக்கல, கேட்டாங்க. சரியா? ஒரே ஒரு 10,000 7,000 மட்டும் ஏதோ ஒரு ஃபீஸு கட்டினார் எங்கள் அப்பா. பிருத்திவி ஃபோன் பண்ணி கேட்டு, அப்பா அம்மாவும் கட்டிட்டாங்க, நிறையா காசு செலவாயிடுச்சு, நீங்கள் கட்டுங்கன்ட்டு 7,000 10,000 என்னமோ ஒரே ஒரு தடவை கட்டியிருக்காரு இந்த 4 வருஷத்தில். மற்றபடி கேட்டாங்க, கட்டலை. அப்போது நான் வந்து பார்லரை விட்டுட்டு போகிறேன்னா எனக்கு ஸ்கூலில் மதிப்பு கிடைக்கல, ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. இன்னொன்று, என்னோடய வேல்யூ எங்கள் அப்பாவுக்கு தெரியல. டாமினேட் பண்ணிகிட்டே இருப்பார். நம்ம ஒன்று சொல்லி கொடுத்து ஃப்ளெக்ஸ் ஓட்டலாம், இதை பண்ணலாம் அதை பண்ணலாம் அப்படின்னா அதெல்லாம் கேட்க மாட்டார். அப்போ நம்ம எப்படி, நம்மளுக்கு ஒரு வேல்யூவே கொடுக்கல, அந்த இடத்துல டீச்சருக்கு இருக்கிற மதிப்பு கூட, டீச்சருக்கு கொடுக்குற மரியாதை கூட எனக்கு கிடையாது. எப்படி நான் போக முடியும்? என்னை வந்து பிரின்ஸிபலாகவும் வேலைக்காரியாகவும் இவர் ட்ரீட் பண்ணுறாருன்னா அப்போ நான் எதுக்கு போகணும் ஸ்கூலுக்கு? அதனால தான் நான் போகிறதில்ல. இப்போவும் கேட்டுட்டு தான் இருப்பார், நான் போக மாட்டேன். எனக்கு இப்போ ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது. நான் வந்து உங்களோட ஸ்கூல் பிஸ்னஸை காப்பாற்றுறதுக்கு அதுலேருந்து எனக்கு வருமானம் ஒன்றும் வரப்போகிறது கிடையாது. காப்பாற்றுறதுக்கு வாரத்துக்கு 1 நாளோ 2 நாளோ நான் கிளைண்ட்டை விட்டுட்டு போகிறேன்னா, ஏற்கனவே ஆடிட்டு இருக்கு. இன்றைக்கெல்லாம் 1 கிளைண்ட்டோ 2 கிளைண்ட் தான் வந்தாங்க. இதில் நான் என் பையனுக்கு இன்னைக்கு கல்யாணம் பண்ணோம். அவர் சொல்லுவார், நான் இருக்கிற வரைக்கும் ஏன் கவலைப்படுறேன் அப்படின்ட்டு. நான் உங்களை வச்சு நான் பெக்கலை, நான் என்னையை நம்பி என் புருஷனை நம்பி தான் குழந்தைய பெற்றுக்கிட்டேன். அதனால் நான் வந்து எங்கள் அப்பாவாக புரிஞ்சிக்கிட்டு அடுத்த வருஷம் கேட்பேன், நானும் ஆனந்தும் வரோம் அப்படின்னு கேட்பேன். அளவு பண்ணார்னா போவேன், இல்லைன்னா அவரே ஸ்கூலை பார்த்துட்டு அவரே என்னத்தையோ பண்ணட்டும். அவ்வளோதான் வரவங்களே. இது வரைக்கும் என்னோடய எபிசோட் 29 வரைக்கும் பார்த்து ஹைப் பண்ண எல்லாத்துக்குமே தேங்க்யூ. ஹைப் பண்ணிடுங்க வரவங்களே. கமெண்ட் கொடுக்குறீங்களோ இல்லையோ, கமெண்ட் கொடுக்குற இடத்துல இப்படி ஸ்வைப் பண்ணிங்கன்னா ஹைப்புன்னு வரும். வாரத்துக்கு 3 தடவை தான் ஹைப் பண்ண முடியும், பாயிண்ட்ஸ் கொடுக்குறது. பாயிண்ட்ஸ் கொடுத்தீங்கன்னா என்னோடய வீடியோஸ் இன்னும் ரீச் ஆகும். தேங்க்யூ. என்னோடய கிளைண்ட்ஸ் பார்க்குறாங்க, ரியல் லைஃப் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறாங்க, எல்லாருமே பார்க்குறாங்க. தேங்க்யூ. சொந்தக்காரங்களும் பார்த்துட்ருக்காங்க. எல்லாத்துக்கும் தேங்க்யூ வரவங்களே. குட் நைட், டேக் கேர். இன்னும் கொஞ்சம் பாயிண்ட்ஸ் இருக்குது, அது நான் 4-5 நாள் கழிச்சு, ஏன் 4-5 நாள்னு சொல்கிறேன். நாளைக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது வரவங்களே. பாய், குட் நைட், டேக் கேர்.